இந்த கதையில் வரும் இடங்கள், பெயர்கள், சம்பவங்கள் என அனைத்தும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல, முழுதும் பொழுதுபோக்காக மட்டுமே. ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் 1. ஓர் அழகிய காலையில் கதிரவன் தன் கதிர்களை வீசிக்கொண்டு கிழக்கு அடிவானில் இருந்து மெல்ல எழுது கொண்டிருந்தது. அதனுடைய கதிர்கள் அனைத்தும் தங்க நிற ஒளியுடன் மெல்ல படர்ந்து கொண்டிருந்தது. ஜன்னலின் வழியாக மெல்ல சூரியனின் கதிர்கள் தன் மீது பட அப்போது கண் விழித்தான் நமது கதையின் நாயகன் ஜான் துரை. தனது இரு கரங்களால் தனது கைகளை உரசி அந்த மெல்லிய இதமான சூட்டை தனது கண்களில் வைத்து அவற்றை மெதுவாக விலக்கி கண்களை திறந்து தனக்கு எதிரில் உதயமாகி உள்ள சூரியனை பார்த்து ஒரு வணக்கத்தை வைத்துவிட்டு தனது படுக்கையை விட்டு எழுந்தான். பிறகு தனக்கு மேஜையில் அருகில் வைத்திருந்த தனது போனை எடுத்து பார்த்தான். அதில் ஏகப்பட்ட அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் வந்திருப்பதை பார்த்துவிட்டு, என்ன இவங்க, நம்ம ஒன்றா லீவ் வேணும் கேட்டுத்தானே இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், இப்போ கூட இவ்வளவு தொல்லை பண்ணுறாங்களே என்று தனது கையில் இருந்த போனை பார்த்து வசைபாடிக்கொண்டே இருந்தான். அதில் ஒரு அழைப்பு டிஐஜி விஜயகுமார் என்று இருந்தது. இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு? சரி, ஏதோ ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டே போனின் ஸ்கிரீனை மேலே தள்ள அதில் கேப்டன் கண்ணா என்று பெயர் இருந்ததையும் பார்த்து, ஐயோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்களே, சரி பார்ப்போம் என்று புலம்பிக் கொண்டு தனது போனுக்கு வந்த ஒரு வாய்ஸ் மெசேஜை ஓப்பன் செய்தான். டேய் ஜேடி, இங்கே ஊர் ரெண்டா இப்போ கிடக்குது, நீ அங்கே என்னடா ஜாலியாக இருந்துட்டு இருக்கிற, சீக்கிரம் கிளம்பி வாடா என்று ஒரு குரல் கூறியது. டேய், நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கூட தெரியாமல் இவங்க வேற என்று பேசிக்கொண்டே திரும்பும்போது அங்கே திடகாத்திரமான உடல் அமைப்பை கொண்ட, மேலும் ஒரு பெண்ணிற்கான எந்த தோற்றமும் இல்லாத, எத்தனை பேர் வந்தாலும் தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு பெண் ரோபோவை போல சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். மேலும் அவள் அறையை பார்த்து கொண்டிருப்பதை தனக்கு அருகில் இருக்கும் ஒரு கண்ணாடியின் வழியாக தெரிந்து கொண்டான். போச்சுடா, இவளுங்க வந்துட்டாளா, சரி அப்படி என்னதான் எமர்ஜென்சியா இருக்குன்னு போய் பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டே தன் அறையை விட்டு வெளியே வந்தான் ஜேடி. வெளியே சோஃபாவில் அமர்ந்திருப்பது வேறு யாரும் இல்லை, ஜேடியின் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் டீனா தான். தனது கையில் இருந்த போனை எடுத்து கேப்டன் கண்ணாவிற்கு போன் செய்தான் ஜேடி. மறுமுனையில் போனின் அழைப்பை கேட்டு போனை எடுத்து காதில் வைத்தார் கேப்டன். சார், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் சார், நான் இங்கேருந்து வர முடியாது, நீங்கள் வேணா எனக்கு பதிலாக விஷாலை அனுப்புங்களேன் என்று கூறினான் ஜேடி. ஜேடி, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஃபைலை முதல்ல வாங்கிப்பாரு, இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு உனக்கு தெரியும். டிஐஜி விஜயகுமார் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காருன்னா அது நீ யோசிச்சு பார்க்கணும் என்று கூறினார் கேப்டன் கண்ணா. ஆனால் சார் என்று ஜேடி கூறிக்கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஜேடி தலையில் கையை வைத்து கொண்டு அருகில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த டீனாவை பார்த்து, டீனா, நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு உனக்கும் நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நீயுமா என்று அவளை பார்த்து கொண்டே கேட்டான். அதற்கு டீனாவோ, சார் நீங்கள் இங்கே ஏன் வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களை தொந்தரவு செய்கிறதுக்காகலாம் இங்கே வரல, இது ஹையர் அஃபிஷியல் எனக்கு கொடுத்த ஆர்டர், இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்தவொடனே இதை நீங்கள் படிச்சுட்டு உங்களோட சஜஷன் என்னன்னு கேட்டு வர சொல்லி தான் என்னை கேப்டன் அனுப்பியிருக்கார் என்று ஏஜென்ட் டீனா கூறினாள். டீனா, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கும் நல்லாவே தெரியும் என்று கூறிக்கொண்டே டீனா கொடுத்த ஃபைலை வாங்கி தனது கைகளில் வைத்து சலிப்புடன் பிரித்து முதல் பக்கத்தை பார்த்தான் ஜேடி. அந்த ஃபைலை வாங்கி பிரித்து பார்த்தவுடன் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த ஃபைலில் குறிப்பிட்டதை பார்த்து கொண்டே, இது எப்போ நடந்தது என கேட்டான். அதற்கு டீனாவோ, சார் இது நேற்று நைட்டு நடந்திருக்குது, இதை குறித்து நாங்கள் எல்லா விசாரணையும் செஞ்சிட்ருக்கோம், செத்துப்போனவர் அவரும் மேலிடம் அப்படிங்கிறனால இந்த வேலையை தான் முதல்ல முடிக்க சொல்லி நமக்கு கேப்டன் கொடுத்துருக்காரு. அவன் சற்று தயங்கினாலும் இது ரொம்பவே முக்கியமான வேலை என்பதை புரிந்து கொண்டு அவன் இந்த வேலையை கையில் எடுத்துக்கொண்டான். சரி, நாம் இப்போ இங்கேருந்து போகலாம் என்று கூறினான் ஜேடி. சிறிது நேரம் டீனாவை காக்க வைத்துவிட்டு கிளம்பி தயாரானான். சரிங்க மேடம், சுவாரஸ்யமான அட்வென்ச்சருக்கு தயாராகுங்க என்று கூறிக்கொண்டு இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தனர். அப்போது, டேய் டேய், எங்கடா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்ட, இங்கே எவ்வளோ பெரிய வேலை நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த பொண்ணு கூட கிளம்பிட்டியா, ஏதோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வர, ஆனால் அதுக்குள்ளேயே உனக்கு வேலை வந்துடுச்சா என்று கூறிக்கொண்டே ஜேடியை நோக்கி வந்தாள் ஒரு பெண். அவள் வேறு யாரும் அல்ல, ஜேடியின் தாய் நந்தினி. ஏமா டீனா, அவனே வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் இங்கே வர்றான், அது கூட உனக்கு பொறுக்கலையா,
நேற்று நைட்டு நீ வந்தப்ப நான் நினச்சேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன்னு. ஆனால் நீ அவனை கூட்டு போக தான் வந்திருக்கிறியா என்று அவள் டீனாவை திட்டினார். அதற்கு அவளோ, அம்மா நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் எங்கள் கேப்டன் தான் இது முக்கியமான வேலைன்னு சொல்லி என்னை அனுப்பி வைச்சிட்டார் என்று கூறினாள் ஏஜென்ட் டீனா. இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்கும்போது ஜேடி தன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களையும் ஒரு முறை சுற்றி பார்த்தான். பிறகு தனது தாயான நந்தினியை பார்த்து பேசத் தொடங்கினான். அம்மா என்னம்மா ஆளுங்களை வேலைக்கு எடுத்திருக்கீங்க? அங்கே பாரு, நேற்று நைட்டு கட்ட ஆரம்பிச்ச தோரணம் இன்னும் எல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் பார்க்காத. அங்கே பாரு, முன்னாடி வாழை பார்த்து பாரு, லைட்டாக சாஞ்சிருக்குது. அதை நேராக கட்ட சொல்லு. சமையலுக்கு வந்த ஆளுகளும் ஒன்றும் சரியில்லை. குழம்புல முதல்ல உப்பே இல்லை, அதுக்கப்புறம் கேஸ் லீக் ஆகுது, அது கூட தெரியாமல் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இதோ அங்கே நிற்கிறாங்க பாரு ஒரு 2 அண்ணன் பசங்க. அவங்க 2 பேரும் நேற்று நைட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போதை தெரியாமல் சுற்றிட்டு இருந்தானுங்க. அதையும் பார்க்கல. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, பாரு நைட்டு பூரா நீ கண்ணு முழிச்சு உன் கண்ணு ஃபுல்லாக செவந்துருக்குது. கையில் வச்ச மருதாணியெல்லாம் நீ சரியாக கழுவாமல் இப்போ குளிக்க போய் மஞ்சளை பூசாமல் அரைகுறையாக வந்து நிற்கிற. நீ இப்படி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சதெல்லாம் ஏன் அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக இல்லை, எங்கே நான் சீக்கிரமாக போயிடுவனோ அப்படின்னு நீ நினச்சிட்டு தான் இப்படி இருந்திருக்கிற. அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதம்மா. ஒரு சின்ன விசாரணை மட்டும்தான். அதை முடிச்சுட்டு நான் இன்றைக்கி சீக்கிரமாக வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்குவேன். இப்போ நான் இங்கேருந்து போகணும்மா என்று கூறினான் ஜேடி. மேலும், அம்மா இது ரொம்ப முக்கியமான கேஸு, இதை பற்றி நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நீ போகிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா ஆகணும் என்றான். அதற்கு அவரோ, நான் சொன்னால் கேட்கவா போகிற? நீ கிளம்பிட்ட, சரி போயிட்டு வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துரு என்று கூறி பிறகு ஜேடிக்கு அருகில் இருந்த டீனாவை பார்த்து, வரும்போது ஒரு பொம்பளை பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா, இப்படி பேண்ட்டும் சட்டையுமா வந்து நிற்காத என்று கூறினார். அதற்கு டீனாவோ, அம்மா நான் பொம்பளை பொண்ணு தான், நான் செய்கிற வேலைக்கு இப்படி தான் இருக்கணும். அப்புறம் சாரியெல்லாம் கட்டிட்டு என்னால் ரவுடி பசங்கக்கிட்ட சண்டையெல்லாம் போட முடியாது. இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் என்றால் டீனா. சரிடா அம்மா, இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்கு பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமாக ஒரு துணியை மாட்டிக்கிட்டு வா, அப்படி வந்தால் தான் உனக்கு ஏதாச்சும் பையனை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க முடியும் என்று கூறினாள் நந்தினி. இவர்களுக்கு இடையில் வந்த ஜேடி, அம்மா பேசினதெல்லாம் போதும்மா, எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பட்டுமா? அப்புறம் இன்னும் இங்கே கேஸ் லீக் ஆகிட்டு தான் இருக்குது, நீ ஃபஸ்ட்டு போய் அதை என்னன்னு பாரு என்று கூறிவிட்டு அங்கிருந்து இருவரும் நடந்து சென்றனர். தனது போனை எடுத்து அதில் விஷால் நம்பருக்கு ஃபோன் செய்தான் ஜேடி. மறுமுனையில் ஃபோனை எடுத்த விஷால், பரவாயில்லையே சார், இவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க என கேட்டான். அதற்கு ஜேடியோ, டேய் நிலமை இப்போ எப்படி இருக்கு, இன்னும் நாங்கள் கொஞ்சம் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவோம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சிரு என்று கூறினான். சார் இங்கே ஏற்கனவே எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் என்று கலாய்த்தபடி கூறினான் விஷால். ஜேடிக்கு கிடைத்த கேஸ் என்ன, மேலும் இறந்து போன அந்த மேலிடத்தை சேர்ந்தவர் யார், இதை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திடுங்கள் ராஜன்லியான் ஒய்டியுடன். உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த கதையில் வரும் இடங்கள், பெயர்கள், சம்பவங்கள் என அனைத்தும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல, முழுதும் பொழுதுபோக்காக மட்டுமே. ஜேடி தி டிடெக்டிவ். எபிசோட் 2. ஏய் டீனா, என்ன வெறுங்கையோட வந்திருக்க, எங்க நம்ம கார் என கேட்டான் ஜேடி. பாஸ், நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, நம்மெல்லாம் இந்த விஷயத்துக்கு காரில் போனால் அங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்க என கூறும்போது அங்கு ஒரு ஹெலிகாப்டர் தயார் நிலையில் நின்று கொண்டிருந்தது. ஏய் கேஸு பெருசு தான், அதுக்குன்னு ஹெலிகாப்டர்லாம் வச்சுட்டு கூட்டு போகிறதெல்லாம் சரி, வா வழக்கம் போல போய் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதை பார்ப்போம் என்று கூறிவிட்டு இருவரும் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி அங்கிருந்து சென்றனர். ஹெலிகாப்டர் செல்லும் போது அதிலிருந்து வந்த காற்றின் காரணமாக விசேஷ வீட்டில் செய்யப்பட்டிருந்த அனைத்து அலங்கார பொருட்களும் கீழே விழுந்து சேதாரம் அடைந்தது. அதை பார்த்தவுடன் இவன் இதுக்குத்தான் முதலையே எல்லா விஷயத்தையும் மாற்றி மாற்றி சொன்னானா, சரி ஏதோ வேலையா போகிறான், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வரணுங்க ஆண்டவா என்று நந்தினி ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் டிஐஜி விஜயகுமார் அங்கே இருக்கும் கேப்டன் கண்ணாவை பார்த்து, யோ கண்ணா, இந்த கேஸ் எவ்வளோ பெருசுன்றது உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ லேட் ஆகிட்டே போகுது, என்னால் மேல இடத்துக்கு பதில் சொல்லவே முடியலையா, எப்போ தாயா வருவான் அந்த ஜேடி
எங்க சைட்ல இருந்து ஏதாவது விசாரிக்கலாம் பார்த்தா இந்த கேஸ் ரொம்ப நாளா இழுத்தடிச்சிருவானுங்க. அதனால தான் இதை ஓன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தேன். நீங்க என்னடானா கேஸை பத்தின இன்னும் எந்த இன்வெஸ்டிகேஷனையும் கூட ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க என்று கேப்டனை பார்த்து கத்திக்கொண்டிருந்தார் விஜயகுமார். சார், அவனே வருஷத்துல ஒரு டைம் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லி லீவ் போட்டு போவான். நாங்களும் அவனை எந்த ஒரு தொல்லையும் செய்ய மாட்டோம். இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்காக தான் இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும்னு நான் அவனுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். அதனால அவன் எங்கே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான் சார் என்று கூறினார். இவர்கள் இருவரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு ஒரு ஹெலிகாப்டர் மேலே பறந்து கொண்டிருந்தது. ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அரண்மனை வாயில் சென்று தரையிறங்கியது. உள்ளே இருந்த ஏஜென்ட் டீனாவும் ஜேடியும் தரையில் இறங்கி உள்ளே நடந்து வரும்போதே டிஐஜி மற்றும் கேப்டன் கண்ணா இருவரும் கோபமாக இருப்பதை ஜேடி கவனித்தான். தனக்கு அருகில் இருந்த டீனாவிடம், வரும்போது கேஸ் ஃபைல படிச்சிட்டேன், பாடி எங்க இருக்கு என கேட்டான். அதற்கு ஏஜென்ட் டீனாவோ, பாடி ஹாலில் இருக்கிற டைனிங் டேபிளில் தான் இருக்கு. ஏற்கனவே விஷால் டீம் அவங்களோட ரிசர்ச்சை முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபைனல் டச் கொடுத்தால் மட்டும் போதும் என்று கூறினாள். டிஐஜி அருகில் வந்தவுடன் ஜேடி, ஹலோ சார், எனக்காக காத்திருந்தது போதும், வாங்க நம்ம உள்ள போய் கேஸை பார்க்கலாம் என்று கூறினான். அவர்கள் உள்ளே சென்றவுடன் ஒரு பெரிய மேஜை டேபிளில் ஒரு நடுத்தர வயதுக்காரர் சாய்ந்திருந்தார். அவர் முதுவின் பின்னால் ஒரு கத்தி குத்தப்பட்டு இருந்தது. இதை கவனித்த ஜேடி அந்த பிணத்தை சுற்றி 2-3 முறை சுற்றி வந்த பிறகு தூரத்தில் நின்று கொண்டிருந்த விஷாலை அழைத்தான். விஷாலை பற்றி கூற வேண்டுமானால் இந்த அணியில் உள்ள தலை சிறந்த ஹேக்கர் மற்றும் தடயவியல் துறையில் வல்லுநர். இவன் எடுக்கும் அனைத்து கேசுகளும் சரியான முடிவுகளை கொண்டிருக்கும். மேலும் இவன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டில் கை சேர்ந்தவன். இந்தியா முழுதும் தேடி கண்டுபிடித்தால் கூட இப்படி ஒரு மனிதனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான விஷயம். மேலும் இவன் சைபர் கிரைம் அனைத்து விஷயங்களையும் இவன் கையாளுவதில் தலை சிறந்தவன். மொத்தமாக கூற வேண்டும் என்றால் இவன் தான் அணியுடைய இடது கை என்றே கூறலாம். விஷால், நீ என்ன நினைக்கிற? அந்த கத்தியில அவரோட கைரேகை தானே இருக்கு என கேட்டான் ஜேடி. டேய், ஆமாண்டா, நானே இவ்வளவு நேரம் அதைத்தான் புரியாம பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீ வந்தவொடனே எப்படி அதை கண்டுபிடிச்ச என கேட்டான் விஷால். சரி, வழக்கம் போல சந்தேகப்பட்ட ஆட்களை பிடிச்சி வச்சிருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் எங்க, அவங்களெல்லாம் கூட்டு வா என கூறினான் ஜேடி. அவன் சொல்லி முடிப்பதற்குள் அங்கே சில ஆட்களை இழுத்து கொண்டு வந்திருந்தாள் ஏஜென்ட் டீனா. ஏஜென்ட் டீனா இவளை பற்றி கூற வேண்டுமென்றால், இவள் இராணுவ பள்ளியில் பயின்று இராணுவ பள்ளியிலே வளர்ந்ததால் இவளுக்கு இராணுவ பயிற்சிகள் மிகவும் தீவிரமாக அளிக்கப்பட்டது. இவள் சிறு வயதில் இருந்தே இராணுவத்தில் தான் எப்படியாவது ஒரு பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து அங்கே வளர்ந்து வந்தாள். ஒரு போரின் போது இவளுக்கு ஏற்பட்ட காயத்தால் இவள் இராணுவத்தில் இருந்து நீக்கப்பட்டாள். அந்த சோகத்தில் அவள் இராணுவ படையிலிருந்து வெளியேறும் போது அவளின் திறமையை கண்ட கேப்டன் கண்ணா அவளை இந்த அணியுடையே சேர்த்து கொண்டார். பிறகு தன் அணியில் சேர்த்து ஜேடிக்கு அசிஸ்டண்டாக செயல்பட சொன்னார். பரவாயில்லையே டீனா, நான் நினைச்சேன் நீ உடனே செஞ்சு முடிச்சிட்ட, குட் கேர்ள் என்று அவளின் தோளை தட்டி கொடுத்து பிறகு அங்கே நின்று கொண்டிருந்த 4 பேரை விசாரிக்க தொடங்கினான். உடனே டீனா ஒருவரை முன்னெடுத்து, இந்த வேலைக்காரன் எப்பவுமே இந்த ஆளுகளோட தான் இருப்பான், ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது மட்டும் இவன் இங்கிருந்து வெளியே போயிட்டான். இதனால இவனுக்கு இந்த கொலை ஏற்கனவே நடக்க போறதா தெரியுங்கிறது என்னோட சந்தேகம் என டீனா கூறி முடிக்க, உடனே அந்த வேலைக்காரன், ஐயோ சாமி, நான் ஏன் எஜமான கொல்லுவேனாங்க? உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னு என் மேல இப்படி பழிய போடுறீங்களே. நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த குடும்பத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்க, என்னை நீங்க சந்தேகப்படாதீங்க என்று கூறினான் அந்த வேலைக்காரன். சரி, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ பணத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளவு வேகமா இந்த வீட்டை விட்டு ஓடின என ஜேடி கேட்க, இந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த வேலைக்காரன் திருதரவன முழித்து, சார், நான் பணத்தை எடுத்ததுமோ உண்மைதான், ஆனா நான் அவரை கொல்லவே இல்லை சார் என்று ஜேடியின் காலில் விழுந்து வேண்டுகோள் விடுத்தான். இதை கேட்டவுடன் அங்கிருக்கும் அனைவரும் அவனை விசித்திரமாக பார்க்க தொடங்கினார்கள். மேலும் இந்த விசாரணையை பார்த்து அங்கிருந்த டிஐஜிக்கும் கேப்டனுக்கும் மிகவும் வியப்பாக இருந்தது. இவன் இப்போதுதான் இங்கே வந்தான், இந்த வேலைக்காரனையும் இப்போதுதான் முதல் முறையாக சந்திக்கிறான், ஆனால் அவன் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிய விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் என்று இருவரும் தங்கள் மனதில் நினைத்துக் கொண்டனர். அப்போ நீங்க அவரை கொலை பண்ணல,
நீங்கள் பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு ஓடுனீங்க. சரி, நீங்கள் இப்படி ஓரமாக வந்து நில்லுங்க. டீனா, அடுத்த ஆளை கூப்பிடுங்க என்று ஜேடி கூறினான். ஏஜென்ட் டீனா மீண்டும் ஒருவனை இழுத்து முன்னே நிற்க வைத்து, இவன் இவரோட க்ளோஸ் ரிலேட்டிவ், இவன் எப்போதும் இந்த வீட்டில் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதை இவர் ரொம்ப கண்டிச்சிருக்காரு. அதனால இவனும் சண்டையை போட்டுட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியே போயிருக்கான். இவன் மேலேயும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு என்று கூறினாள். ஜேடி அந்த நபரை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு அவனை சுற்றி ஒரு வட்டமிட்ட பிறகு விஷாலை அழைத்து ஏதோ காதில் கூற, விஷால் உடனே தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு ஓர் இடத்தை உட்கார்ந்து ஹேக் செய்ய ஆரம்பித்தான். மேலும் அதில் இவனுடைய போட்டோ இருப்பதை உறுதிப்படுத்தினான். ஸோ கொலை செய்யப்பட்ட நேரம் நைட்டு 9 to 10:30ன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நீங்க எங்க போயிருந்தீங்க என ஜேடி கேட்டான். சார், எனக்கும் இவருக்கும் சண்டை இருக்கிறது என்னமோ உண்மைதானுங்க. ஆனால் நான் இவரை கொல்லீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே இவர் எனக்கு ஃபோன் பண்ணி, நம்ம வீட்டில் எப்படியுமே ஒரு தப்பெல்லாம் நடக்கக்கூடாது, நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிலாம் சமாதானம் பண்ணாருங்க என இவன் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே அருகில் இருந்த விஷால் அவர்களுடைய போன் உரையாடலை எடுத்து பார்த்துவிட்டு ஓகே என்று தலையாட்டினான். மீண்டும் அந்த நபரை பார்த்து ஜேடி, சரி சரி, உனத்தான் அப்பயே வீட்டுக்கு வர சொல்லிட்டார்ல, நீயே இன்னைக்கு காலையில தான் இங்கே வந்திருக்க, அதுக்கான காரணத்தை உன்னால் சொல்ல முடியுமா என கேட்டான். கொலை செய்யப்பட்ட அந்த பெரிய ஆள் யார், மேலும் அவன் இரவு முழுக்க எங்கிருந்தான், இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திடுங்கள் ராஜல்யான் ஒய்டியுடன். இந்த கதையில் வரும் இடங்கள், பெயர்கள், சம்பவங்கள் என அனைத்தும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல, முழுதும் பொழுதுபோக்காக மட்டுமே. JD the Detective. JD the Detective. JD the Detective எபிசோட் 3. ஜேடி அந்த உறவினரை பார்த்து கேட்ட கேள்விக்கு, சார் என்னங்க சார் இது, அவர் தானுங்க என்னை காலையில் வீட்டுக்கு வர சொன்னார், அதனால தாங்க நானும் காலையில் வீட்டுக்கு வந்தேன் என கூறினான். அது சரி, நீ சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் தானே வாழ்ந்துட்டுருக்க, வெளியில் போய் தங்குற வசதி இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நான் எதுவும் கேள்விப்படலையே. அப்படி இருக்கையில் நேற்று நைட்டு முழுக்க நீ எங்கே போயிருந்த என ஜேடி கேட்டான். சார், என்னதான் நான் இந்த வீட்டிலே வாழ்ந்திருந்தாலும் எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்கத்தாங்க சார் செய்கிறாங்க. அவங்க கூட தான் நான் நைட்டு ஃபுல்லாக தங்கியிருந்தேன். நீங்கள் வேணால் நான் தங்கிட்டு இருந்த ஹோட்டல் பேரை சொல்கிறேன், அங்கே ஃபோனை போட்டு கேட்டு பாருங்கள், என் பேரில் ரூம் புக் ஆகிருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க என்று தெளிவாக கூறினான். சரி, நீ சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், சரி நீங்கள் போய் அப்படி நில்லுங்க என கூறிவிட்டு அடுத்த ஆளை விசாரிக்கச் சென்றான் ஜேடி. அடுத்தவனை விசாரிக்கச் செல்வதற்குள் அவனுக்கு அருகில் வந்த டிஐஜி விஜயகுமார், ஜேடி இங்கே என்னதான் நடக்குது, இங்கே இருக்கிற இந்த 4 பேரையும் தூக்கிட்டு போய் அடி அடி நட்டுச்சா எவன் தப்பு பண்ணான்னு அப்படின்னு அவனே உண்மையை சொல்லிட்டு ஒத்துக்க போனான். நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என கேட்டார். சார், நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கவே இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நேரத்தில் வேலைக்காரன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி இருக்கான். அப்போது அவன் மேலே தான் உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா என கேட்டான். அவரும் ஆம் என தலையசைக்க, ஆனால் நான் இங்கே வந்து பார்க்குறப்ப இவங்க 4 பேரோட நடவடிக்கையும் வாட்ச் பண்ணேன். இங்கே இருக்கிற யாரும் இவரை கொலை செய்யலை. ஏன்னா இங்கு வேற யாரோ ஒருத்தர் வந்துட்டு போயிருக்கார். அவர் எதுக்கு வந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த விசாரணையை பண்ணிட்டு இருக்கேன் என்று கூறினான் ஜேடி. என்ன, இவங்களை தவிர இன்னொருத்தரும் இங்கே வந்துட்டு போயிருக்காங்களா? ஆனால் நாங்கள் உள்ளே வந்ததும் சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், அதில் யாரும் உள்ளே வந்து போனதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லையே என்று டிஐஜி கூற, டிஐஜி சற்றே யோசித்து நிறுத்திவிட்டு அருகில் இருந்த விஷாலை அழைத்து, விஷால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இன்னொரு டைம் போட்டு காட்டு என கூறினான். விஷால் தனது லேப்டாப்பை எடுத்து டிஐஜி மற்றும் கேப்டன் ஆகிய மூவரும் அந்த ஃபுட்டேஜை மீண்டும் பிளே செய்து பார்க்க தொடங்கினர். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கரெக்டாக மணி 9 ஆகும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ் அடிக்கிறது. அதன் பிறகு அங்கு எதுவும் தெரியவில்லை. நார்மலாக ஒருவர் உணவை எடுத்து கொண்டு வருவதும் அங்கே செல்வதும் அவர் உணவு உண்பது என இப்படியாக ஓடிக்கொண்டிருந்தது. மீண்டும் ஒரு 10:45 மணி அளவில் மீண்டும் ஒரு கிளிச் அடிக்கிறது. அதன் பிறகு பார்த்தால் அந்த ஆள் அங்கே இறந்து கிடக்கிறார்.
இது எப்படி நடந்தது என்பதனை மூவரும் பார்த்து அதிர்ச்சியில் வாயை பிளந்து பார்த்தனர். அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க 9 மணிக்கு வந்துட்டு இவரை கொன்னுட்டு மறுபடியும் 10:45க்கு அங்கிருந்து போயிருக்காங்க, அப்படித்தானே என்று கேப்டன் கேட்டார். சார், இதை சாதாரண போலீஸே கேட்பாங்க சார். இதை சொல்றதுக்கா நீங்க எவ்வளோ ஆர்வமா இருந்தீங்க? நீங்க ஒரு டீமோட கேப்டன்ற நினப்புல பேசுங்க சார். இதுல வேற ஏதாவது நீங்க கவனிச்சிங்களா என ஜேடி கேட்டான். டேய், நான் உனக்கு மேலடா. ஏதோ கொஞ்சம் வயசாடுச்சுன்னா மத்தம் தட்ட பார்க்குறியா? சரி, நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். எப்பவுமே கூட இருக்கிற வேலைக்காரன் இந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி எங்கேயோ காணாம போயிருக்கான். அந்த ஒரு மணி நேரம் அவன் அம்பலத்தான் பக்கத்திலே இல்லை. அதன் பிறகு அவன் பணத்தை எடுத்துட்டு ஓடி போறதை தான் நாம மடக்கி பிடிச்சோம். அப்ப அந்த வேலைக்காரன் கொலை செய்ய வந்தவங்கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கியிருக்கான். வாங்கிட்டு ஓடுறப்ப தான் நாமளும் அவனை பிடிச்சிருக்கோம். அது சரி, ஆமா, அவன் பணத்தை வாங்கிட்டு தான் ஓடினான்னு உனக்கு எப்படி தெரியும் என கேப்டன் கேட்க, சார், அதெல்லாம் தெரிஞ்சிட்டா நீங்களே கேஸை சீக்கிரமா முடிச்சிருப்பீங்க. எனக்கு வேலை இல்லை பாருங்க. நான் பாட்டுக்கு லீவ் எடுத்துட்டு எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல இருந்திருப்பேன். இதை கண்டுபிடிச்சிருந்தாலே இந்நேரம் நீங்க கொலைகாரன்கிட்டே நெருங்கியிருக்கலாம் என்றான் ஜேடி. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த டிஏஜி தன் மனதிற்குள், யாரு சாமி இவன்? இவ்வளோ நேரமா நாங்க இங்க நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. ஆனா வந்த சில மணி நேரத்துல இவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். இவன் நாங்க கவனிக்காத எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்கான். சரி, இவன் இந்த கேஸை கரெக்டா முடிப்பான் என மனதிற்குள்ளாவே மனக்கணக்கு போட்ட டிஏஜி ஜேடியை பார்த்து, இந்த கேஸுக்கான முழு சுதந்திரத்தையும் நான் உனக்கு தரேன். இன்னும் 5 மணி நேரத்துல நீ இந்த கேஸை முடிச்சு கொடுக்கணும். நீ கொடுத்துருவன்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து கிளம்பிட்டு ஹையர் அஃபிஷியலுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன் என கூறிவிட்டு டிஐஜி அங்கிருந்து கிளம்பினார். ஏன் டிஐஜி இவ்வளவு கவலைப்படுகிறார் என்றால், அங்கே இறந்து கிடப்பது இந்த பகுதியின் மிகப்பெரிய செல்வந்தரான அம்பலத்தான். இந்த பகுதியில் யாராவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் இவருடைய செல்வாக்கால் மட்டுமே அது முடியும். மேலும் அவருக்கு பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் உள்ளது. இருந்தாலும் இந்த சொத்துக்கான வாரிசு யார் என்பதற்கான போட்டியும் அவருடைய மகன்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் அவர்கள் தனது தந்தையை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர்களுக்கு என்று தனி தீவுகளை வாங்கி அங்கேயே தங்கிவிட்டார்கள். எப்போதாவது ஒரு முறை மட்டுமே இவரை பார்க்க இங்கு வந்து செல்வார்கள். இப்படி இருக்கையில்தான் இவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவர் கைரேகை அந்த கொலையான கத்தியில் உள்ளது. அதுதான் எப்படி என்று இங்கிருக்கும் அனைவரும் குழம்பிய நிலையில் இந்த கேஸ் ஜேடியுடைய அணிக்கு கொடுக்கப்பட்டது. சரி, நான் அடுத்த ஆளை விசாரிக்க சொல்றேன். நீங்க அது வரைக்கும் அமைதியா இருங்க. நான் விசாரிச்சு முடிச்சுட்டு யாரு கொலை பண்ணதுன்னு சொல்றேன் என ஜேடி கூறினான். மேலும் விஷாலை பார்த்து, டேய், நீ தான் இதுல பெரிய எக்ஸ்பர்ட் இல்ல, போய் யார் என்னன்னு கொஞ்சம் பாருடா. இவர் வேற 5 மணி நேரத்துல முடிக்கணும் டைமை கொடுத்துட்டு போயிருக்காரு. விஷாலோ, டேய், அதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அதை பற்றி தான் என் டீம் கிட்ட கொடுத்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் 1/2 ஹவரில் எனக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை நான் உனக்கு சொல்கிறேன் என கூறினான். சரிடா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது என்னாச்சு? இன்னும் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என கேட்டான் ஜேடி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானடா, அதை கேட்க நான் எங்கே போக? அதை நான் இங்கேயே சொல்கிறேன். அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் மருந்து கலந்துருக்கு. அவர் கையில் ஒரு ஆப்பிள் ஒன்று வச்சிருக்காரு. அதை கட் பண்ண எடுத்த கத்தி தான் அவர் முதுகில் இறங்கி இதயத்தை கிழிச்சிருக்கு. அதனால தான் அவர் இறந்திருக்காரு என்று கூறினான் விஷால். ஏய், இரு. இப்போ நீ என்ன சொல்ற? முதுகுக்கு பின்னாடி இருந்து கத்தி குத்தி இதயத்தை கிழிச்சிருக்கா? டேய், நேருக்கு நேராக குத்துனாலே அந்த மனுஷனால கத்தி இறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படா முதுகுக்கு பின்னாடி இருந்து கத்தி இறக்க முடியும்? அதுலேயே எப்படி அவர் செத்துருப்பாரு? இதை நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா என கோபமாக கூறினான் ஜேடி. டேய், ஆமாண்டா, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இப்போ இது கன்ஃபார்ம் கொலை தானே? டேய், வந்தலேருந்து இதை தாண்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா கேஸை விசாரிக்கிற? அந்த ஆள் வேற எனக்கு 5 மணி நேரம் தாண்டா நேரம் கொடுத்துட்டு போயிருக்கான். அதுக்குள்ளே எப்படா நான் மேட்டரை கண்டுபிடிக்கிறது? நீ இவ்வளோ மோசமாக விசாரிச்சு வச்சிருக்க. இதில் வேற எனக்கு எல்லாத்தையும் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு என கோபமாக கத்திவிட்டு ஜேடி திரும்ப, டேய், நான் என்ன உன்ன மாதிரி வெளியே போயிட்டாடா வரேன்? இந்த கேஸுக்கு முன்னாடி வேற ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருந்தேன். இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டு வந்துட்டானுங்க. இப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரத்தான் செய்யும். சரி, இப்போ தான் நீ தான் வந்துட்டேல, நீ கேஸை முடி. உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுறேன்.
இப்போ என்ன அந்த கிளிச்சுக்கான விவரம் தானே வேணும். என் டீம் கிட்ட சொல்லிட்டேன். அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க சொல்கிறேன் என்று கூறினான் விஷால். என விஷாலும் சற்று எரிச்சலுடன் செல்ல ஜேடி தனது மனதிற்குள்ளாகவே நிறைய கணக்குகளை போட்டுக் கொண்டிருந்தான். எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவர் கை எதுனா உடைச்சிருந்துச்சுன்னா இல்லையே. ஏன்னா அவர் கையில இருந்தே கத்திய வச்சே ஒருத்தன் அவரோட முதுகு பின்னாடி இருந்து இதயத்தை குத்தி கிழிச்சிருக்கான். அப்போ அவன் அவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஆளா தான் இருக்கணும். அப்புறம் அவர் எங்க உட்காந்து சாப்பிடுவாரு? அவர் கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க? அப்படின்ற எல்லாமே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அவர் எப்ப தனியா இருப்பாருன்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா, அப்ப அவன் இந்த வீட்ல இருக்க யாரோ ஒருத்தனா தான் இருக்கணும். சரி, இந்த 4 பேரை விசாரிப்போம் என்று தன் மனக்கணக்கை முடித்தான். யார் அந்த கொலையாளி? அம்பலத்தானின் மகன்களுக்கு இது தெரிய வருமா? தெரியவிருந்தால் அவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள இணைந்திடுங்கள் ராஜன் லியான் ஒய்டியுடன். ஜேடி த டிடெக்டிவ் எபிசோடு 4. மனிதர்கள் செய்யும் தவறுகளை மறப்பதை விட அவர்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதே மிக சிறந்தது. அப்படி ஒருவர் செய்த தவறை மறந்ததால் நிகழ்ந்த விளைவுதான் இது. சரிடா, இவர் செத்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிற. எனக்கு இந்த விஷயத்த சொல்லி நீ சீக்கிரமாகவே என்னை வர வச்சிட்ட. அது மட்டும் இல்லை, என்னை கூட்டிகிட்டு வரத்துக்கு ஹெலிகாப்டரே பயன்படுத்தி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க. சமூகம் அவ்வளோ பெருசு. சரி, அப்படி இருக்கையில் ஏன் இன்னும் அவங்க பசங்க 2 பேரும் இன்னும் சேரலை என்று கேட்டான் ஜேடி. அதற்கு விஷாலோ, அப்படிலாம் இல்லைடா, நாங்கள் விஷயம் தெரிஞ்ச உடனே வந்துட்டோம். அதே மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க பசங்களுக்கும் நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் இன்னும் அவங்க வரல. என்னடா, பக்கத்து தெருவில் இருந்தாலே 10 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆமாம், அவங்க எங்கே இருக்காங்க என கேட்டான். அதற்கு விஷாலோ, டேய், இந்த ஆள் தான் சமூகம் பெருசுன்றல்ல, அந்த மனுஷன் சும்மா இல்லைடா. இந்தியாவுக்கு பக்கத்தில் அந்த லட்சத்தீவுகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல 2 ஐலாண்டை வாங்கி அதில் தான் பசங்களை குடியமர்த்தியிருக்காண்டா இந்த ஆள் என்று கூற, அதை கேட்ட ஜேடியோ, என்ன 2 ஐலாண்டா? சரிடா, அவ்வளோ காசா? சரி, காசை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே இருந்தால் அவங்க குறைஞ்சது 2 மணி நேரத்தில் ஆச்சுன்னா இங்கே வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. ஏன் இன்னும் அவங்க வரலை என்று மீண்டும் அந்த கேள்வியை கேட்க, அதற்கு விஷாலோ, நான் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை ஃப்ளைட்டு இல்லை ஹெலிகாப்டர் பிரச்சனையாக கூட இருக்கலாம்ல. பாருடா, சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு ஆகுது. ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் பிரச்சனைனா இவங்க எப்பயோ இந்நேரம் சேர்ந்துருக்கணும். ஆனால் இன்னமும் இவங்க சேரலை. அப்படின்னா இங்கே நடந்த கொலை இவரை மட்டும்தான் கொன்று இருக்காங்களா? அப்படி இல்லைனா அந்த 2 பசங்களையும் கொன்று இருக்காங்களா? இதை பற்றி ஏதாச்சும் நியூஸ் எதுனா வந்ததா என்று கேட்க, நீ சொன்னதுக்கப்புறம் தானே எனக்கும் இந்த யோசனை வருது. சார், டிஐஜி சார் என்று கூப்பிட்டவாறே விஷால் எழுந்து வெளியே ஓட, அதற்கு டிஐஜியோ, என்ன விஷால், எதுக்கு நீ இவ்வளோ வேகமாக ஓடி வர என்று கேட்க, அதற்கு உடனே, சார், நம்ம அவங்க பசங்களுக்கு கிட்டத்தட்ட தகவல் சொல்லி 6 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரலாம் ஆகுது. ஏன் இன்னும் அவங்க வரல? என்ன பிரச்சனை? நீங்கள் எதனா விசாரிச்சிங்களா என்று கேட்க, ஆமாம், நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் ஞாபகம் வருது. அவங்க ஏன் இன்னும் வரலை? சார், அதைத்தான் சார் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். ஆமாம், நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறவனே கிடையாதே. சார், ஜேடி தான் இந்த விஷயத்த சொன்னான். அதனால தான் நான் உடனே உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் சார்? சரி, நான் அந்த தீவுக்கு உடனே ஃபோன் போட்டு அங்கே இருக்க பேட்ரோலில் இதை பற்றி விசாரிக்க சொல்கிறேன் என்று டிஐஜி தனது ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். டேய் விஷால், நான் சொன்னது நீ டிஐஜி கிட்ட அப்படியே சொல்லிட்டியா என்று கேட்க, இல்லைடா, விசாரிக்க மட்டும் தான் சொல்லியிருக்கு. டேய், ஒழுங்காக சொல்கிறா, அவனுங்க உசுரம் காற்றுல கரைஞ்சிட போகுது. அப்புறம் நம்ம 3 கொலைக்கான விஷயத்தை
விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏய் என்னடா என்னென்னவோ பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல. டேய் நீ ஒரு டிடெக்டிவ் தான்றா, என்னடா இப்படிலாம் நீயும் சொல்கிற, நீ சிஸ்டத்துங்க கூட பழகி உனக்கு என்னவோ ஆயிட்டு இருக்கு என்று ஜேடி கூற, அதற்கு விஷாலு தன் தலையை சொரிந்து கொண்டு ஓரமாக நின்றான். பிறகு தன் அருகில் இருக்கும் டீனாவை அழைத்து, டீனா நீ இங்கே இருக்கவங்களை வந்து உன் முறைப்படி விசாரி, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. நான் வந்து அந்த பசங்க ஐலாண்டு வரலாம் வந்து போயிட்டு வந்துடுறேன். முக்கியமாக நான் சொன்ன அந்த ஆளை மட்டும் முக்கியமாக இன்னும் டீப்பாக விசாரித்து வை என்று கூறிவிட்டு ஜேடி அங்கிருந்து செல்லும் பொழுது அங்கு வந்தும் ஒரு பெரியவரை பார்த்து, ஐயா நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு அந்த முதியோரோ, தம்பி நான் பிறந்து வளர்ந்துலேருந்து இந்த வீட்டில் தான்ப்பா இருக்கேன். ஏன் இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறந்தாலும் இறந்துருவேன். அதுவே இந்த வீட்டில் வேலை செஞ்சு இறக்கிறதுக்கு தான்ப்பா இப்படி இருக்கேன் என்று அந்த பெரியவர் கூற, ஓ அப்படியாங்க, சரிங்க என்று கூறிவிட்டு அருகில் இருக்கும் டீனாவை பார்த்து, டீனா கொஞ்சம் பார்த்துக்க, பெரியவரை கொஞ்சம் உட்கார வச்சிரு, ஏன்னா அவங்க முட்டி போட்டுட்டு இருக்கட்டும், பெரியவரை மட்டும் கொஞ்சம் உட்கார வச்சிரு. ஜேடி அங்கிருந்து நகர்ந்து சென்றான். டீனாவோ அவன் கூறியதை போன்று அந்த பெரியவரை ஒரு சோபாவில் அமர்த்தி வைத்துவிட்டு டீனாவும் அவர்களை விசாரிக்க சென்றாள். ஜேடி வெளியே வருவையில் எதிரில் வந்த டிஏஜி, நீங்கள் கேட்ட மாதிரி நான் அங்கே இருக்க பெட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் தாராளமாக நீ அங்கே போயிட்டு உன்னுடைய விசாரணையை வந்து தொடங்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே சில கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பிச்சு அவங்க வீட்டில் ஏதாச்சும் நடமாட்டம் இருக்கா, இல்லை அன்வான்டான மூமெண்ட்ஸ் எதனாச்சும் இருக்காங்கிறத வந்து நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதனால் நீ அங்கே போகிறப்போ அங்கே இருக்க பெட்ரோலும் உனக்கு வந்து தாராளமாக உதவி பண்ணும் என்று கூறியபோது டிஏஜி கூறிய அனைத்து விஷயங்களையும் கேட்ட பிறகு ஜேடி அந்த தீவுகளுக்கு செல்ல அருகில் இருக்கும் ஹெலிகாப்டருக்கு சென்றான். அப்பொழுது டிஐஜி, ஏய் ஜேடி நீ இந்த விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சிருவேன்னு தெரியும், ஆனால் பார்த்து என்ன விஷயங்கிறத வந்து கிளியராக வந்து விசாரிச்சுக்கோ என்று கூற, சார் நான் வந்து எத்தனையோ கேஸுங்களை வந்து விசாரித்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், அதில் வந்து தண்டனை வந்து கண்டிப்பாக அந்த குற்றவாளிகளுக்கு கிடைச்சே ஆகும், அதுக்கு நீங்கள் வந்து கவலையும் பட தேவையில்ல, உங்களுடைய கேஸு சுமூகமாக முடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு ஜேடி அந்த ஹெலிகாப்டரில் ஏறி அமர்ந்தான். அந்த ஹெலிகாப்டர் சில மணி நேரங்களில் அம்பலத்தான் மகன்களுடைய வீடு இருக்கும் தீவுகளில் சென்று தரையிறங்கியது. அப்பொழுது அவரை ஜேடியை வரவைக்கும் வகையில் அங்கு ஒருவர் தயார் நிலையில் காத்து கொண்டிருந்தார். மிஸ்டர் ஜேடி நீங்கள் தானே என்று கேட்கவாறு அந்த போலீஸ் வந்து நிற்கும்பொழுது, நான் தான் ஜேடி. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்களா? அந்த வீட்டில் ஏதாச்சும் அன்வான்டான மூமெண்ட்ஸ் இல்லை யாராச்சும் உள்ளேருந்து கத்துற மாதிரி சத்தம், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டுதா என்று ஜேடி கேட்க, சார் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதா பீப்புள் யாருமே வந்து உள்ளே போக முடியாது, அதே மாதிரி முக்கியமான ஆட்களை மட்டும்தான் அங்கே அனுப்புவோம், அந்த பகுதியிலேயே எல்லா பொருட்களையும் வாங்கும்படி அங்கேயே வந்து எல்லா வசதிகளும் இருக்குது, மேற்கொண்டு இந்த எலக்ட்ரிஷியன் பால்காரர் இவர்கள் மட்டும்தான் வெளியிருந்து போவாங்க, அதனால் அந்த இடத்துல ஃபுல் பாதுகாப்பு எப்போதும் இருந்துட்டு தான் இருக்கும் சார் என்று அந்த போலீஸ்காரர் கூற, சரி நம்ம இங்கேயே இருந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, வாங்க அந்த ஏரியாவுக்கு போகலாம் என்று அவர்கள் அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் இருவரும் வெளியே நிற்கும் வண்டியில் ஏறி அம்பலத்தான் மகன்கள் வசிக்கும் அந்த பகுதிக்கு செல்ல ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த பகுதியில் ஒரு கான்ஸ்டபிள் அம்பலத்தான் வீட்டில் இருக்கும் காலிங் பெல்லை அழுத்தி பார்த்தார். உள்ளிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த ஒருவரிடம், சார் ஏன் இந்த வீட்டில் காலிங் பெல் அடித்தா கூட வரமாட்டாங்க என்று கேட்க, அதற்கு அவரோ, சரியாக தெரியல சார், அந்த வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாரும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனதாக வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சேகர் மட்டும்தான் இருக்கிறதா வந்து எனக்கு தெரியும், ஸோ சேகர் உள்ளே இருப்பாரா, அவர் எதுனா பார்ட்டிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாராங்கிறது நம்மளுக்கு தெரியல சார் என்று கூற,
சரிங்க சார் என்று கூறிவிட்டு அந்த கான்ஸ்டபிள் அந்த வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பகுதிக்கு ஜேடியும் அந்த காவல் அதிகாரியும் வரும்பொழுது அந்த கான்ஸ்டபிள் வெளியே நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஜேடி வண்டியில் இருந்து கீழே இறங்கி, ஆமாம் கான்ஸ்டபிள், நீங்கள் ஏன் வெளியவே நின்றுட்டுருக்கீங்க என்று கேட்க, சார் இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா சார், இந்த இடத்துல வந்து யாரும் அத்துமீறி உள்ளே போகக்கூடாது. காலிங் பெல் அடித்து பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வரவர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போது பெரிய அதிகாரி பக்கத்தில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து கதவை உடச்சிக்கிட்டு கூட இப்போ உள்ளே போகலாம் சார் என்று அந்த கான்ஸ்டபிள் கூற, அதற்கு ஜேடியோ, சார் இன்னும் முட்டாள்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. காலிங் பெல் அடித்து யாருமே எடுக்கலைன்னா உள்ளே ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். சப்போஸ் உள்ளே அப்படியே ஆள் இருந்திருந்தால் கண்டிப்பாக காலிங் பெல் சவுண்டு கேட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்படி வரலனா ஒன்றும் அவங்க உள்ளே இல்லைன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா அவங்க உயிர் அவங்க உடம்புல இல்லைன்னு அர்த்தம் என்று ஜேடி கூறினான். ஜேடி எபிசோட் 5. அம்பலத்தான் இந்த பகுதியில் வசிக்கும் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் இந்த பகுதியில் ஏதேனும் ஆட்சி மாற்றம் வந்தாலும் இவர் கையில் தான் அனைத்தும் செயல்படும். ஏனென்றால் இந்த பகுதியில் யாராவது வெற்றி பெற வேண்டும் என்றாலும் இவர் உதவி இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற முடியாது. மேலும் மிகப்பெரிய பொருட்செலவில் இவரே அவர்களை வெற்றி பெற செய்ய வைத்து அவர்களை தன் கைப்பாவையாக வைத்துக் கொள்வதும் அவருடைய வேலையாக இருக்கும். இதன் மூலமாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சியில் கூட முதலமைச்சருக்கும் இவருக்கும் நேரடியாக தொடர்பு உள்ளதாக நிறைய கிசுகிசுக்கள் வந்திருந்ததை டிஐஜி கவனிக்க தவறவில்லை. அதன் மூலமாகவே அம்பலத்தான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேரடியாக டிஐஜிக்கே சென்று விசாரிக்கும்படி முதலமைச்சரிடம் இருந்து ஒரு ஆணை வெளியே வந்தது. அதன் மூலமாகவே டிஐஜி விஜயகுமாரும் இந்த விசாரணையை செய்ய ஆரம்பித்தார். இதில் அவர்களுக்கு தேவையான தடயங்கள் கிடைக்காததால் இதை உடனடியாக கண்ணன் இருக்கும் டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவை மாற்றம் செய்யப்பட்டது. என்னையா பொறுப்பு இல்லாமல் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? காலிங் பெல் அடித்தா ஆள் வெளியே வரலன்னா டக்குன்னு கதவு திறந்துட்டு உள்ளே போக வேண்டியதானே என்று அந்த கான்ஸ்டபிளை பார்த்து இவர்கள் கேள்வி கேட்க, சார் இப்போ போகலாம் சார், அது மட்டும் இல்லை சார், இங்கே இருக்க டோர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக், இது வந்து உள்ளே இருந்து பட்டன் மூலயமா வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அவங்களுடைய கார் சென்சார் மூலயமாகவே வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும். அப்படி செய்யப்பட்டிருக்கு சார். இங்கே பாருங்கள், சுற்றி கிட்டத்தட்ட 6-6.5 அடிக்கு வந்து காம்பவுண்ட் சேவர் போட்டிருக்காங்க. நம்மளால் எப்படி சார் வெளியே வந்து எகிரி குதிக்க முடியும்? இந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூட்டெல்லாம் வந்து மூலிமா திறக்க முடியாது சார். இதை வந்து உள்ளே இருந்து ஒன்று ஆப்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெஹிக்கிளை வச்சு மோதி தான் இந்த கேட்டை வந்து உடச்சி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க சார். நான் எப்படி இப்போ உள்ளே போக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இங்கே வருவீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருந்து ஒரு ஜேசிபி வண்டியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் சார். இப்போ நீங்கள் தான் வந்துட்டீங்கல்ல, அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம உள்ளே போயிடலாம் சார். இவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த பகுதியில் ஒரு ஜேசிபி இயந்திரம் வந்து நின்றது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் சார் என்று அந்த ஓட்டுநர் கூற, இந்த கேட்டு தான்யா, இதை வந்து உடைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் என்று கேட்க, சார் 2 தட்டு தட்டுனா அந்த கேட்டு உடஞ்சிரும் சார் என்று கூற, டேய் நீ சாதா கேட்டு மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்க, இது வந்து ரொம்ப ஹைஃபையான கேட்டு, ஸோ உன்னால் எவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியுமோ ஒடிடா என்று அந்த கான்ஸ்டபிள் அந்த வண்டி டிரைவரும் பார்த்து கூறும்பொழுது, எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு ஜேடி அந்த கேட்டை 2 முறை பார்த்தான். அவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. உடனடியாக வேகமாக வீட்டின் பின்புறம் ஓடத் தொடங்கினான். ஜேடி வேகமாக ஓடுவதை பார்த்து அருகில் இருக்கும் காவலரோ அவன் பின்பே ஓட ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்து ஒருவன் குதித்து அருகில் இருக்கும் ஒரு ஸ்பீட் போட்டை எடுத்துக்கொண்டு செல்வதை பார்த்து தனது கையில் இருக்கும் பிஸ்டல் மூலமாக அவனை சுடத் தொடங்கினான் ஜேடி. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாரோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டுன்னு ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார், நீங்கள் ஏதாச்சும் பர்மிஷன் வாங்குறீங்களா என்று கேட்க, கொலைகாரன் ஒருத்தவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான், அவனை பிடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து பர்மிஷனை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டை உடைச்சாச்சா? அங்கே போ
போராட்டத்தில் எந்த யூஸும் இல்லை, முதல்ல இவன் யாருங்கிறத கண்டுபிடிங்க என்று ஸ்பீட் போட்டில் சென்று கொண்டிருக்கும் ஒரு கொலையாளியை பார்த்து ஜேடி கூற, சார் என்ன சொல்கிறீங்க, இவன் கொலையாளியா? எப்படி சார் உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இவன் தான் கொலையாளின்னு சொல்கிறீங்க? சார் என்ன சார் நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க? 6 அடி இருக்க சுவத்தை ஒருத்தவன் அசால்ட்டாக எகிரி குதிச்சு என்னவோ வந்து அவன் செட் பண்ணி வச்ச மாதிரி அங்கே இருக்க ஸ்பீட் போட்டை எடுத்துகிட்டு வந்து அவன் கடலில் வேகமாக போயிட்டுருக்கான். அப்போது இவரை வந்து கொலை செய்ய வந்தவனாக தானே இருக்கணும், இதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா என்று கூறிவிட்டு, என்ன அவன் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான், இப்போ அவனை பிடிக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது, உள்ளே இருக்க டெட் பாடியை எடுத்து சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க என்று ஜேடி கூற, அதை கேட்ட அந்த காவலரோ அதிர்ச்சியில் நின்றார். அப்பொழுது அந்த கான்ஸ்டபிள் வேகமாக, சார் கேட்டை உடைச்சாச்சு, நீங்கள் வேகமாக வந்தீங்கன்னா நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் சார் என்று அந்த கான்ஸ்டபிள் கூற, அவர்கள் மூவரும் அங்கிருந்து நடந்து முன்கேட்டின் வழியாக உள்ளே சென்றனர். அவர்கள் முன்கேட்டின் வழியாக உள்ளே செல்லும் பொழுது சேகர் தனது தந்தை எவ்வாறு கொல்லப்பட்டிருந்தாரே அதே போன்று அவர் முதுகு பின்பும் கத்தி குத்தி அதே இடத்தில் இறந்து கிடந்தார். அதை பார்த்த உடனே, நான் ஏற்கனவே சொன்னல, நீங்கள் நான் சொன்னதை கேட்கவே இல்லை, இப்போ பாருங்கள் தேவையில்லாமல் ஒரு மர்டருக்கு நீங்களே வந்து ஐ விட்னஸ் ஆகிட்டீங்க, அங்கே தப்பிச்சு போனதுக்கு கொலையாளியும் வந்து நீங்களே வந்து பார்த்துருக்கீங்க, இதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பை ஏற்றுக்கணும் என்று ஜேடி கூறிவிட்டு அவன் அங்கிருக்கும் சில தடயங்களை தேடத் தொடங்கினான். முட்டாள் கான்ஸ்டபிள், நீ மட்டும் சீக்கிரமாக வந்து இந்த கதவை உடைச்சிருந்தனா நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆமாம், இவனுக்கு பக்கத்தில் தானே அவனுடைய தம்பி ஆல்பர்ட்டுடைய வீடு இருக்குது, அவனாச்சும் நான் உயிரோடு இருக்கானா என்று கேட்டுக்கொண்டே, சார் இங்கே சேகர் செத்த உடனே நான் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், நம்மளுடைய ஆட்கள் ஆல்பர்ட்டுடைய வீட்டுக்கும் வந்து நிறைய போயிருப்பாங்க சார் என்று கூறும்போது அவருக்கு அலைபேசி அடைத்தது. உடனே அந்த அழைப்பை ஏற்ற கான்ஸ்டபிள், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்துட்டோம், வந்து பார்த்தா கேட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து திறக்குது ஐயா, அப்போ உள்ளே இருக்க ஆல்பர்ட்டுக்கு வந்து எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்று எதிர்முனையில் இருக்கும் ஒருவர் கூற, ஐயா ஐயா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் இந்த ஆல்பர்ட்டை யாரோ குத்திட்டு இப்போ தான் வந்து வேகமாக ஓடிட்டுருக்காங்க, நம்ம ஆட்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஐயோ ஐயா அவன் என்ன ஐயா ப்ரூஸ்லி மாதிரி 6 அடி செவுத்து அசால்ட்டாக தாவறான், ஐயா சீக்கிரம் நீங்கள் வாங்க ஐயா என்று கூற, உடனே அங்கே நடக்கும் அனைத்து விஷயங்களும் கேட்ட ஜேடி, சார் அவர் வீடு இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது சார், இங்கேருந்து போனால் ஒரு 3 பிளாக் தள்ளி தான் சார் ஆல்பர்ட்டுடைய வீடு இருக்குது என்று கூறும்போது ஆல்பர்ட்டுடைய வீட்டை நோக்கி இவர்கள் மூவரும் வேகமாக ஓடி சென்றனர். அப்பொழுது இங்கு நடைபெற்ற போல் ஒருவன் அவரை கொன்றுவிட்டு தான் கொண்டு வந்த ஸ்பீட் போட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக கடலின் உள்ளே செல்வதை இவர்கள் மேல் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். அந்த ஆல்பர்ட் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு அவனை காப்பாற்ற முடியுமாயா என்று கேட்டவாறே அவர்கள் உள்ளே செல்லும்போது ஆல்பர்ட் இறந்து கிடந்தார். என்னையா இப்போதான் வந்து குத்திட்டு போனான்னா, குத்திட்டு போகும்போதே வந்து உயிர் இருக்குதுன்னு அதுங்காட்டியும் வந்து இறந்து கிடக்கிறான், இங்கே என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டு அந்த காவலர் உள்ளே வரும்பொழுது அங்கே இருக்கும் சில கான்ஸ்டபிள்ஸ், சார் அவர் நாங்கள் வரும்போது உயிரோடு தான் சார் இருந்தார், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி குத்தின அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இறந்துட்டார் சார் என்று அவர்கள் கூற, எப்படியா கத்தி கொடுத்தனா யாராக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாச்சுன்னா உயிரோடு இருக்கணுமே ஐயா, எப்படி உயிர் இறந்தார் என்று அந்த காவலர் கேட்க, அதற்கு ஜேடியோ, என்ன சார் நீங்கள் நல்லா ஊற்று பாருங்கள், அவரை குத்துனது வந்து பாய்சன் கத்தி, அந்த பாய்சன் வந்து சைனடு மாதிரி வேலை செய்யக்கூடியது, அது வந்து சீக்கிரமாக உடலில் கலந்து அவங்கள வந்து கொல்லும்படி தான் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, சரி இவங்க 2 பேருடைய பாடியும் சீக்கிரம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு ஜேடி தனது ஃபோனை எடுத்து டீனாவுக்கு அழைத்தான். டீனா பெரியவரை கொஞ்சம் நல்லா கவனிச்சிடு என்று கூற, அதை கேட்ட டீனாவும், சார் என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய் டீனா என்று கூற, அதை கேட்ட அவளோ அருகில் இருக்கும் பெரியவரை முறைத்து கொண்டு நின்றாள். மறுமுனையில் ஜேடி தனது அழைப்பை அணைத்துவிட்டு டிஐஜி விஜயகுமாருக்கு ஃபோன் செய்தான். சார் நான் எதிர்பார்த்ததுனோ உண்மைதான், நான் வந்த மாதிரியே அவங்க 2 பேரும் வந்து இறந்துட்டாங்க, அதுவும் இந்த ஆல்பர்ட் இருக்கானே அவன் இப்போ தான் வந்து எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து
வந்து இறந்தான். அவனை வந்து பாய்சன் கத்தியால் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பாய்சன் பட்ட சைனடுன்னு நினைக்கிறேன். பாய்சன் பட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவன் இறந்துட்டான். ஸோ 2 பேருடைய பாடியை வந்து நான் அட்டாப்சிக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு என்ன சார் பண்ணலாம் என்று கேட்க, யோ ஜேடி என்னையா சொல்கிற, ஒரே நாளில் எப்படியா தந்தை மகன்னு எல்லாரையும் வந்து கொலை பண்ணியிருக்கானுங்க, யாரையா இதை பண்ணுது, அது எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் சார்? ஆல்ரெடி வந்து ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் என்ன நோக்கங்கிறது தான் நமக்கு வந்து தெரியணும். இந்நேரம் டீனா வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாளே என்று கேட்கும்போது ஒரு முதியவர் அடி வாங்கி கீழே பொத்தீர் என்று விழுவதை பார்த்து, யோ ஜெடி இங்கேனையா அந்த வயசானவரை போட்டு டீனா அடின்னு அடிச்சிட்டு இருக்கா, அவருக்கு ரத்தம் வாயில் மூக்கில் தான் ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கியா என்று கூற, ஒன்றும் இல்லை சார், டீனா கொஞ்சம் விசாரிப்பா, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன காரணங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறான். இந்த வயசில் அந்த பெரியவர் நேயா பண்ண போகிறாரு, காலம் போன காலத்தில் அவர் கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா, ஸ்டார்டிங்கிலேருந்து அவர் இங்கே தான் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாரு. அவர் நினச்சா அவர் இளமையாக இருக்கும்போதே அவர் வந்து கொன்று இருக்கலாமே, ஆனால் ஏன் இப்போ தான் அவர் கொல்றாரு என்று கேட்க, என்ன நடந்தது நம்ம முழுசாக விசாரிக்க சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் வரல காத்துருங்க என்று கூறிவிட்டு ஜேடி அங்கே இருக்கும் காவலரை அழைத்து, சரிங்க சார், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய பாடியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒப்படைச்சிடுங்க, மேலும் நான் வந்த வேலை வந்து இங்கே முடிஞ்சிடுச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் சார் என்று கூறிவிட்டு ஜேடியை அழைத்து சென்று ஏர்போர்ட்டில் விட்டனர். ஜேடியும் தனக்காக காத்திருந்த ஹெலிகாப்டரில் சென்று அம்பலத்தான் வீட்டை நோக்கி பயணம் செய்தான். ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் நம்பர் 6. அம்பலத்தானுடைய 2 மகன்களையும் யாரோ ஒருவர் கூலிப்படை அமைத்து அவர்களை கொலை செய்ததை ஜேடி அருகில் இருந்து கவனித்தான். மேலும் அவர்களுடைய உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு அனுப்பி வைத்துவிட்டு ஜேடி தன்னுடைய மொபைலை எடுத்து டீனாவிற்கு அழைப்பை மேற்கொண்டான். மறுமுனையில் சிறிது ரிங் சென்று டீனா அழைப்பை மேற்கொண்டாள். எடுத்த உடனே, பாஸ் என்னாச்சு, போன காரியம் அவங்கள உயிரோடு காப்பாற்றிட்டீங்களா என்று டீனா கேட்க, அதெல்லாம் இல்லை டீனா, எனக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வரத்துக்குள்ளே அவனுங்க கண்டிப்பாக இறந்துருப்பானுங்கன்னு. நான் நினச்ச மாதிரியே யாரோ ஒருத்தவங்க அவர்களை கொன்னுட்டு போயிட்டாங்க. நான் என்ன தான் வேகமாக வந்தாலும் சரி, இங்கே இருக்க போலீஸும் நமக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதானே, அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த பகுதியில் இருந்து தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான வருவாய் வரத்துனால இந்த பகுதியை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காங்க போல். அதனால் இங்கே இருக்க போலீஸுங்களே இங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்கி நிற்கிறாங்க. இதனால் அந்த 2 பேர் உயிரையும் நம்மளால் காப்பாற்ற முடியல. மகன் சேகரை கூட விட்டுடலாம், ஆனால் 2வது மகன் ஆல்பர்ட்டு நாங்கள் உள்ளே போகும்போது துடிச்சு என் கண் முன்னாடியே இறந்து போனான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாஸ், அவங்கள கொலை பண்ணவங்கள நீங்கள் நேரம் பிடிச்சிருப்பீங்களே என்று கேட்க, அதற்கு ஜேடியோ, நான் வேகமாக போனேன், ஆனால் அவனுங்க ஏற்கனவே ப்ரீ பிளான்டோடு இருந்தானுங்க போல். நாங்கள் எங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுங்க எல்லாரும் வந்து கொலை செய்யவே ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏன்னா நான் போகும்போதே என் கண்ணு முன்னாடியே ஒருத்தவனை வந்து குத்திட்டு ஒருத்தவன் ஸ்பீட் போட்டில் வேகமாக போயிட்டான். அதே மாதிரி நாம் அடுத்ததாக ஆல்பர்ட் வீட்டுக்கு தான் வருவோம்னு தெரிஞ்சு அங்கே ஒருத்தவன் வந்து வெயிட் பண்ணியிருந்து நாங்கள் கேட்டு கிட்ட வரும்போது ஆல்பர்ட்டை வந்து கொன்னுட்டு அவன் வந்து அந்த காம்பவுண்டை எகிரி குதித்து அவனுடைய ஸ்பீட் போட்டை எடுத்துகிட்டு வேகமாக போயிருக்கான். ஆனால் பாஸ், எதுக்கு அவனுங்க நம்ம வர வரையிலும் காத்திருந்து கொலை பண்ணுறானுங்க? இதில் அவனுங்களுக்கு என்ன லாபம் இருக்குது என்று கேட்க, அதுதான் தெரியல எனக்கும். சரி, என்னவோ நான் வந்த வேலை சுமூகமாக முடிஞ்சிடுச்சு. 2 பேருடைய உடலையும் போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வச்சுட்டேன். அவங்களுடைய ஒய்ஃபு வீட்டுக்கும் வந்து தகவலை சொல்லிட்டேன். அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஆமாம், நான் வரும்போது ஒரு பெரியவரை வந்து கவனிக்க சொன்னனே, நீ அவரை தனி ரூமுக்கு கூட்டு போய் ஸ்பெஷலாக கவனி என்று ஜேடி கூற, அதற்கு டீனாவோ, பாஸ், அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவராக இருக்கார், அவளுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தாங்குவாரா? டீனா,
நீ விசாரிக்க ஆரம்பி, அதுக்கப்புறம் உனக்கே நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். மறக்காமல் அவரை தனி அறைக்கு கூட்டிகிட்டு போய் விசாரி என்று என்று ஜேடி கூற, அதை கேட்ட டீனாவோ, சரிங்க பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. சரிங்க பாஸ் என்று கூறிவிட்டு, சரிங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் வரத்துக்கு என கேட்டாள். அதற்கு ஜேடியோ, இன்னும் நான் 2 மணி நேரத்தில் வந்துட்டேனா? நான் 2 மணி நேரத்தில் வந்துட்டேன்னா அடுத்த கேஸே முடிஞ்சிடும். அதனால் நீ விசாரிக்க வேண்டியதை விசாரித்து வை என்று ஜேரி கூற, அதற்கு சரிங்க பாஸ் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் டீனா. அவர் அங்கே அமர்ந்திருக்கும் 4வரில் அந்த பெரியவர் முன்பு சென்று, ஐயா, உங்களை தனியாக விசாரிக்கணும், அந்த ரூமுக்கு வரீங்களா என்று டீனா கேட்க, அம்மா, இந்த வயசான காலத்தில் என்ன எதுக்குமா நீங்கள் தனியாக விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நான் இவர் கூட இத்தனை வருஷமாக இருக்கேன். அவரை கொலை பண்ணணும்னு நினச்சா இத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று அந்த முதியவர் கூற, அதற்கு டீனாவோ, ஐயா, எல்லாரையும் வழக்கம் போல தான் விசாரிக்கிறோம். எல்லாரையும் தனித்தனியாக விசாரித்தா தானே யாராச்சும் மாற்றி மாற்றி பேசினா கூட அதில் இருக்க உண்மையை எங்களுக்கு கண்டுபிடிக்க வாட்டமாக இருக்கும். எல்லாரையும் விசாரிக்கிற போல தான் உங்களையும் விசாரிக்கணும். அதுவும் ஜேடி உங்களை ஸ்பெஷலாக விசாரிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் இத்தனை நாளாக இவர் கூடவே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குல்ல. அதனால தான் உங்களை ஸ்பெஷலாக விசாரிக்க சொல்லியிருக்காரு என்று டீனா கூறினாள். இதை கேட்ட விஷாலோ, ஏய் டீனா, என்ன ஸ்பெஷலாக விசாரிக்கணுமா? அதுவும் உங்ககிட்ட ஜேடி சொல்லியிருக்கானா? இந்த பெரியவர்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக விசாரிக்கிறதுக்கு இருக்குது? இவரை பாரு, இவரே இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ தான் இருப்பார் போல். அந்த கண்டிஷனில் இருக்கார். இவரை எதுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் என்று விஷால் கூற, அது ஜேடி சொல்லுவார் என்று கூறிவிட்டு, ஐயா, எழுந்து வரீங்களா என்று அந்த முதியவரை கைத்தாங்கலாக அழைத்து அந்த ரூமுக்கு சென்றாள் டீனா. அப்பொழுது டிஐஜி விஜயகுமார் அந்த பகுதிக்கு வரும்பொழுது, ஆமாம், என்ன டீனா அந்த பெரியவரை ஸ்பெஷலாக விசாரிக்கணும்னு சொல்கிறா? அவள் ஸ்பெஷல்னு சொன்னாலே அவள் அடிதடியில் தானே முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவா. இது தெரியல உனக்கு என்று அருகில் இருக்கும் விஷாலிடம் கேட்க, அதற்கு விஷாலோ, எனக்கும் அதுதான் சார் புரியல. ஜேடி ஏன் இப்படி சொன்னாங்கிறது தெரியல. சரி, ஜேடி இன்னும் இப்போ தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான். அவன் வந்த உடனே இந்த கேஸை முடிச்சிடுறானா என்று கூறும்பொழுது டிஐஜி விஜயகுமார் முகத்தில் சிறிய சந்தோஷம் தோன்றியது. சரி சரி என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ரூமுக்குள் இருந்து முதியவர் அலறும் சத்தம் கேட்டு விஷாலும் ஜேடியும் அங்கே வேகமாக சென்றனர். டீனா அங்கு இருக்கும் அந்த முதியவரை அடி வெளுத்து கொண்டிருந்தாள். எப்பா என்னால் முடியலப்பா, இந்த வயசான காலத்தில் என்னையப்பா இப்படி போட்டு நீ அடிச்சிட்ருக்க? யோ, நீ வயசானவர் ஐயா, உன் ஃபேஸு தான் வயசான மாதிரி இருக்குது, ஆனால் உன் உடம்பை பாரு என்று கூறிவிட்டு அவள் மேலும் சில பஞ்சுகளை அந்த பெரியவர் முகத்தில் மீது குத்தத் தொடங்கினார். அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த டிஐஜி விஜயகுமார், ஏம்மா டீனா, நீ அடிக்கிற அடியில் அவள் சித்திர போகிறாருமா, ஏம்மா நீ இப்படி பண்ணுற என்று கேட்க, சார், என்ன சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஒழுங்காக இவருடைய உடம்பெல்லாம் பாருங்கள். இவர் ஃபேஸு மட்டும்தான் ரொம்ப வயசான மாதிரி இருக்குது, ஆனால் இவருடைய உடல் அமைப்பை பாருங்கள் என்று அவர் அணிந்திருக்கும் சட்டையை அகற்றி டீனா அந்த முதியவரை விசாரிக்கும் வகையில் அவரை அடித்து கொண்டிருக்கும் போது அவருடைய உடல் அமைப்பை பார்த்து அங்கு இருந்த இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன, இவன் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்குது, ஆனால் இவனுடைய உடல் அமைப்பு என்னவோ ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கா மாதிரி இருக்குது. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த முதியவர், சார், நான் பழைய உடம்பு சார், ரொம்ப யோகா எக்ஸசைஸுன்னு பண்ணி இப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் சார். நான் தான் அந்த அம்பலத்தானுடைய பர்சனல் பாடிகார்ட் கூட. ஸோ எப்போதும் அவர் கூடவே இருக்கிறதுக்கு இதுதான் சார் காரணம் என்று தன் வாயில் இரத்தத்தை துப்பியவரே அவர் கூறிக்கொண்டிருந்தார்.
ஆனால் என்னால் இதை நம்ப முடியலையே. டீனா, நீ உன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணு என்று கூறிவிட்டு விஜயகுமாரும் விஷாலும் வெளியே சென்றனர். சிறிது நேரத்தில் ஜேடியுடைய ஹெலிகாப்டரும் அம்பலத்தான் வீட்டில் வந்து இறங்கியது. அப்போது விஷால் ஓடி சென்று, ஏய், நீ சொன்னது கரெக்டு தான்டா. அந்த பெரியவரை பார்க்குறதுக்கு பெரியவர் மாதிரியே தெரியல. அவர் ஏதோ ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட மாஸ்கை வந்து போட்டுட்ருக்காரு போல். ஆமாம், அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச என்று விஷால் கேட்க, நான் சொல்கிறேன், சரி சீக்கிரம் வா, அந்த பெரியவரை போய் நம்ம பார்க்கணும். ஆனால் நான் சில விஷயங்களை வந்து விசாரித்தேன், அது உண்மையான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல என்று கேட்கும்பொழுதே, என்ன, நீ வரும்போதே விசாரிச்சியா? ஆமாண்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில சம்பவம்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் என்ன விஷயங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் என்று கூறும்போதே அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வேகமாக வந்து இவர்களுக்கு சல்யூட் அடித்தவாறு, சார் இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட ஃபைல் என்று கூற அந்த ஃபைலை பெற்றுக்கொண்டு ஜேடியும் விஷாலும் டிஐஜி விஜயகுமாரும் உள்ளே சென்றனர். அப்பொழுது டிஐஜி விஜயகுமார், ஏய் ஜேடி இரு, என்ன நீ எங்கள் ஆட்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக உத்தரவு போடுற, இது என்ன ஃபைலு என்று கேட்க, அதற்கு ஜேடியோ, வாங்க சார் உள்ளே போய் நம்ம விசாரிச்சுக்கிட்டே பேசலாம் என்று கூறிவிட்டு அவர்கள் டீனாவும் அந்த முதியவர் இருக்கும் அறையின் உள்ளே சென்றனர். அந்த முதியவர் அலறும் சத்தம் வெளியே கேட்டு அங்கிருக்கும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து, ஐயோ, அந்த பெரியவரை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே, எங்களை டார்ச்சர் பண்ணால் கூட பரவாயில்ல, ஏதோ நாங்கள் தாங்கிக்குவோம், அந்த பெரியவரை போட்டு அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களே, சார் அவர் வந்து கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார், அவர் தான் அம்பலத்தினுடைய பர்சனல் பாடிகார்டு சார், அதனால் அவர் கண்டிப்பாக கொலை செய்ய வாய்ப்பே இல்லை சார் என்று மேலும் சிலர் வந்து கூறும்போது, அதை பற்றி நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை என்று கூறிவிட்டு ஜேடியும் உள்ளே சென்றான். ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் நம்பர் 7. உண்மையை நம்ம எத்தனை முறை மூடி மறைச்சாலும் அது ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்தில் வெளியே வரத்தான் செய்யும். ஆனால் அந்த உண்மைக்காக நிறைய பேர் காத்திருக்கவே மாட்டாங்க. அந்த முதியவரை விசாரித்து கொண்டிருக்கும் அறைக்குள்ளே சென்ற ஜேடி அங்கே முகத்தில் ரத்தம் வழிய அமர்ந்திருக்கும் அந்த முதியவரை பார்த்தான். உடனே அருகில் நிற்கும் டீனாவை அழைத்து, என்ன டீனா, நீ அடித்த அடியில் இந்நேரம் முகத்தில் இருக்க மாஸ்க் பிச்சுக்கிட்டு வந்திருக்குன்னு நினச்சேன், ஆனால் அப்படியே இருக்கு, நீ அவனை அடிச்சியா என்று கேட்க, அதை கேட்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் அவன் முகத்தில் இருப்பது மாஸ்க் என்று டிஐஜி விஜயகுமாரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனை ஜேடி எப்படி கண்டுபிடித்தான் என்று, ஏய் ஜேடி, நீ என்ன சொல்கிற, அவன் மாஸ்க் மாட்டிகிட்டு இருக்கானா என்று அவர் கேட்டவாறே அவனுடைய முகத்தின் அருகே சென்று தனது கையில் இருக்கும் ஒரு டார்ச்சை அவன் முகத்தில் அடித்து பார்த்தான். அப்பொழுது அந்த டார்ச் பட்டு அந்த இடம் சற்று ஒளிர்ந்ததை டிஐஜி விஜயகுமார் கவனிக்க தவறவில்லை. ஏய் ஜேடி, இதை என்னால் நம்பவே முடியல, இவன் மாஸ்க் போட்டுட்ருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதற்கு ஜேடியோ, சார் இது மட்டும் இல்லை, இன்னும் எனக்கு நிறைய விஷயம் தெரியும், அதெல்லாம் சொன்னால் தேவையில்லாத கான்ட்ரவர்சி தான் வரும், ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக இவனுடைய கேஸை முதல்ல விசாரிப்போமா என்று கேட்டவாறே ஜேடி அந்த முதியவர் முகத்தில் அணிந்திருக்கும் மாஸ்கை தனது கையில் இருக்கும் ஓர் கத்தியின் மூலம் அதனை பீத்து வெளியே எறிந்தான். உள்ளே ஒரு 30-35 வயது உள்ள முகம் ஒன்று அவர்களுக்கு பளிச்சென்று தெரிந்தது. அதனை பார்த்த உடனே, ஏய் என்னடா இவன் மாஸ்க் போட்டுன்னு வந்திருக்கான், மாஸ்கை வந்து இவன் எத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இங்கே இருந்திருப்பான்னு தெரியலையே, இங்கே இருக்க யாருக்குமே எந்த சந்தேகமாக வரல என்று விஷால் கேட்க, அதற்கு ஜேடியோ, டேய் நான் தான் உள்ளே வரும்போதே அவன் மாஸ்க் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னல, அப்புறம் என்ன உனக்கு பெருசாக அதிர்ச்சி வர தகவல் மாதிரி வந்து இப்படி கேட்குற என்று கேட்டுவிட்டு, சரி உன்னுடைய பேர் உத்தரன் தானே, நீ எத்தனை வருஷமாக இங்கே மாஸ்க் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, இவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்கங்கிறத நீயே உன் வாயில் சொல்கிறியா என்று கேட்ட உடனே அந்த 35 வயது உள்ள நபர், என்னுடைய பேர் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அதற்கு உடனே உன்னுடைய பேர் மட்டும் இல்லை, உனக்கு என்ன நடந்தது உட்பட எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் நீயே உனக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இந்த கேஸில் இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு
ஓரளவுக்கு என்னால் முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் அந்த கூலிப்படை அவங்க நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க. ஸோ இப்பயாச்சுன்னா நீ வாயை திறக்கிறியா என்று கேட்க, ஆனால் நீ போய் கூடவா அவங்கள தடுக்க முடியல என்று அந்த உத்திரன் கேட்க, டேய் நான் தடுக்கணும்னு நினச்சிருந்தா இங்கிருந்தே அவங்கள ஃபோன் போட்டு இத்தனை மணிக்கு அட்டாக் பண்ண வந்திருப்பாங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் நான் ஏன் நேரடியாக போனேன் தெரியுமா? அவனுங்க சாக வேண்டியவனுங்க தான். அவனுங்க சாவை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் போனேன் என்று ஜேடி கூறும்போது அதை கேட்ட விஜயகுமாரும் டீனாவும் மற்றும் விஷாலும் அதிர்ச்சி அடைந்து ஜேடியின் முகத்தை பார்க்க தொடங்கினார். டேய் டேய், நீ காப்பாற்ற ஒன்று அமிச்சா நீ என்னடானா அவங்க சாகுறானுங்களான்னு பார்க்கறதுக்கு போனேன்னு சொல்கிறியா என்று டிஐஜி விஜயகுமார் கேட்க, அதற்கு ஜேடியோ, சார் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா அடிமட்டத்திலிருந்து பார்த்துருக்கணும். என்கிட்ட ஒரு கேஸு கொடுக்குறீங்கன்னா அந்த கேஸுக்கான ஃபுல் டீட்டெயிலோடு தான் நான் எப்போவுமே பார்ப்போங்கிறது உங்களுக்கு தெரியல. இது கொலைகள் தான், திட்டமிட்ட கொலை. அது மட்டும் இல்லை, இது பழிவாங்கும் படலம். இப்போது அவன் நினச்ச மாதிரி எல்லாரையும் பழி வாங்கிட்டான். இப்போது அவன் வாயாலே அவனுடைய பழைய விஷயங்களை சொல்லுவான். நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரி உத்ரா, அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. சரி, உனக்கு நடந்த கொடுமை ரொம்ப மோசம்தான். ஆனால் நீ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பழிவாங்கிறது, அதுவும் பர்டிகுலராக இப்போ பழிவாங்க என்ன காரணம்? அதை நீயே சொல்றியா இல்லை நானே சொல்லட்டுமா என்று ஜேடி கேட்டவுடன் அதை கேட்ட உத்திரன் தன் முகத்தில் மகிழ்ச்சியை வரவைத்து கொண்டு சிறு புன்னகையுடன், நன்றி ஜேடி, நீ என்னை காட்டி கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன். சரி, நானே எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தனது மோசமான வாழ்க்கை நேரங்களை சொல்ல ஆரம்பித்தான். நான் ஒரு நல்ல சேல்ஸ்மேன் தான். வருஷம் வருஷம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு ஒவ்வொரு ஊருக்காக நாங்கள் சுற்றுலா செல்வோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த ஊட்டிக்கும் வந்தோம். ஓரிரு நாட்கள் எங்களுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு கார்டன் நல்லா இருக்கோம். அது இந்த அம்பலத்தானுடைய எஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக நானும் என்னுடைய ஒய்ஃபும் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அம்பலத்தானுடைய 2 மகன்களும் ரோட்டில் வண்டியை நிறுத்தி குடிச்சிட்டு அங்கே போகிற வரவங்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தானுங்க. நானும் அந்த வழி வரும்பொழுது எங்ககிட்டேயும் சில பிரச்சனை பண்ணாங்க. சரி, நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக அந்த இடத்த கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த கார்டனுடைய அழகை பார்த்து நானும் என்னுடைய ஒய்ஃபும் சந்தோஷமாக இருந்தோம். அப்போ தான் மறுபடியும் அவனுங்க எங்ககிட்ட பிரச்சனை பண்ண வந்தானுங்க. நாங்களும் எனக்கு பிரச்சனை வேணான்னு தள்ளி போய்கிட்டு தான் இருந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த ஆல்பர்ட் இருக்கானே, அவன் என்னுடைய ஒய்ஃபுடைய கையை பிடிச்சி இழுத்தான். என்னுடைய ஒய்ஃபோ, ஏய் சி பொறுக்கி என் கையை விடா என்று அவள் கூறினாள். அவள் கூறியவுடன், அடடடடா என்ன அழகாக இருக்க, என்னதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகையாக இருந்தாலும் இவ்வளோ அழகாக இருக்கக்கூடாது. என் கண்ணு ரொம்ப கொள்ளையடிக்குது. என்னுடைய பங்களா சும்மா தான் இருக்குது, வாயன் நம்ம 2 பேரும் அங்கே போகலாம் என்று என்னுடைய ஒய்ஃபை பார்த்து அவன் கேட்டான். உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. உடனே ஆல்பர்ட்டை என்னுடைய கையால் பலார்னு அவனை அரைஞ்சேன். அதை பார்த்து அங்கிருந்த சில ஆட்களை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்களுக்கு வேணும் என்னதான் ஒரு பப்ளிக்கில் நான் தப்பாக நடந்துக்கிட்டாலும் சொந்த புருஷன் இருக்கும் போதே பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்கிறான்ல, இவனுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு அங்கே சுற்றி இருக்க எல்லாரும் பேச தொடங்கினாங்க. நானும் இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கிக்கிட்டு இருந்த ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே என்ன நடந்ததுங்கிறது எனக்கு சரியாக தெரியல என்று கூறும்பொழுது, மேலும் சரி அங்கே என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் நீ சொல்ல தேவையில்ல, நான் சில பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன் என்று கூறினான் ஜேடி. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய ஒய்ஃபும் எங்களுடைய ரூமுக்கு வந்துட்டோம். அப்போ தான் அந்த சம்பவம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சது. ஆல்பர்ட்டுடைய பங்களாவில். ஏய், எங்கிருந்து வந்த ஒருவன் என்னை அடிச்சிட்டு போயிருக்கான், நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, என்னுடைய அண்ணனா நீ என்று ஆல்பர்ட் கேட்க, அதற்கு சேகரோ, ஏய் அவன் யார், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சிட்டேன். அவன் இப்போ எங்கே தங்கிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் வந்துடுச்சு. உன்னை அசிங்கப்படுத்தனால அவன் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. அதுவும் அவனுடைய பொண்டாட்டி உன்னை எப்படி பேசினா
இதுக்கப்புறம் அவன் கூடவே இருக்கக்கூடாது, அவன் இந்த உலகத்தை விட்டு போகிற அளவுக்கு நான் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டா என்று சேகர் கூறும்போது ஆல்பர்ட் உடனே ஏய் அப்படிலாம் பண்ணாதடா, அவனை நீ கொன்னுடு, ஆனால் அவனுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கா, அவளை நான் 2 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம அனுபவிச்சதுக்கப்புறம் அவளை நம்ம கொன்னுக்கலாம் வில்லத்தனமாக ஆல்பர்ட் கூறினான். ஓ அப்படியா, அவ்வளோ அழகாவடா இருக்கா அவ? அண்ணா நீ அவளை சைடு ஆங்கிள்லேருந்து பார்த்துருக்கணுண்ணே, அவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? என்ன சைடு ஆங்கிளாக போதையை போட்டதுக்கப்புறம் கண்ணு மண்ணு தெரியாமல் எதனா பண்ணிக்கிட்டு இருப்பேன், நான் தான் உனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன சைடு ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரில. சரி, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்கள நம்ம இங்கேருந்து அனுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, போகலாமா என்று கூறிவிட்டு இருவரும் தன்னுடைய பங்களாவில் இருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு உத்திரன் தங்கி கொண்டிருந்த ஹோட்டலை நோக்கி சென்றனர். ஏங்க, அவங்கள பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப பணக்கார பசங்க மாதிரி தெரியுது, நம்ம அவங்கள அடிச்சிருக்கக்கூடாதோ என்று உத்திரன் மனைவி கேட்க, அதுக்கு உத்திரனும் அவனுங்க என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் சரி இது போல் தப்புக்களை அவனுங்க பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, அதை தட்டி கேட்குறதுக்கு யாரும் இல்லாதனால தான் இப்படி பண்ணுறானுங்க. இப்போ நான் கேட்டேன்ல, இதுக்கப்புறம் அவனுங்க யாரும் பண்ண மாட்டானுங்க, இந்த மாதிரி யார்கிட்டையும் நடந்துக்க மாட்டானுங்க, ஒரு ஆள் கேட்டால் தான் அடுத்த ஆள் கேட்பாங்க, அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்று கூறிவிட்டு இருக்கும்போதே அவர்கள் தங்கி கொண்டிருக்கும் ரூம்பின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு உத்திரன் கதவு லாக்ல இல்லை, திறந்து தான் இருக்கு, உள்ளே வாங்க என்று கூறும்போதே ஆல்பர்ட்டும் சேகரும் உள்ளே வந்தனர். அவர்களை பார்த்த உத்திரன், ஏய் எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இந்த மேனேஜ்மெண்ட் உங்களை எப்படி வெளியே உள்ளே விட்டது என்று கேட்கும்போது உடனே சேகர் தனது கையில் இருக்கும் ஒரு துப்பாக்கியை உத்திரன் முன்பு நீட்டினான். ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த ஏரியாவில் நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பசங்க, எங்களை அடிச்சுட்டு நீ இங்கேருந்து போயிடுவியா, அதுவும் உயிரோடு போயிடுவியா? சரி, உன்னை கூட பரவாயில்லடா, எங்களுக்கு எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா, அந்த அவமானத்துக்கு யார் பதில் சொல்கிறது, நீங்கள் இங்கேருந்து போக முடியாது என்று கூறியவாறு சிறிது நேரத்துக்கு முன்பு, அண்ணா அவங்க 2 பேரும் இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்களா என்று கேட்டவாறே ஆல்பர்ட் உள்ளே வந்தான். அப்பொழுது வாசலில் நின்று கொண்டிருந்த ஒருவன், சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவனும் அவன் மனைவியும் செகண்ட் ஃப்ளோரில் அந்த கடைசி ரூமில் தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அந்த கடைசி ரூம்லேருந்து எந்த சத்தமும் வெளியே வராது, அதனால் நீங்கள் என்ன பண்ணணுமோ தாராளமாக பண்ணிக்கலாம், ஆனால் ஹோட்டல் பேர் கேட்டுடக்கூடாது சார் என்று கூறினான் ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர் ஒருவன். அப்பொழுது, ஏய் இது என்ன இன்னைக்கு நேற்று நடக்கிறது, வழக்கமாக நடக்கிறது தானே, நாங்கள் வழக்கமாக பண்ணுறது தானே. ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் நம்பர் 8. அம்பலத்தனுடைய 2 மகன்களும் உத்திரன் தங்கி கொண்டிருந்த அறையின் சாவியை வாங்கி கொண்டு உத்திரன் அறையில் நுழைகின்றனர். அப்பொழுது தனது கையில் இருக்கும் துப்பாக்கியை காட்டி உத்திரனை ஒரு மூலையில் நிற்க செய்கின்றனர். ஆல்பர்ட் தனது கையில் இருக்கும் தடியை வைத்து அவர்களை தரமாரியாக அடிக்கிறான். உத்திரன் வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டு இருக்கிறான். அப்போது உத்திரன் மனைவியோ, ஏங்க ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நீங்கள் தானே எங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணீங்க, அதனால தான் என்னுடைய வீட்டுக்காரர் உங்களை அப்படி பண்ணாரு, அதுக்கு நீங்கள் பழி வாங்கிறதுக்கு இங்கே வந்துட்டீங்களா என்று கேட்க, அதற்கு ஆல்பர்ட்டோ, ஐயோ இவ்வளோ அழகாக இருந்துட்டு என்கிட்ட முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருக்கியே, இது நீ முன்னாடியே எங்ககிட்ட கேட்டிருக்கலாம், அப்போவே என்ன ஆப்ஷனுங்கிறத சொல்லியிருப்போம், ஆனால் நீங்கள் 2 பேரும் எங்களை மதிக்காமல் தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான விளைவை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த ரூம்பை எங்கள் எதிரிகளுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ரூம்பு, இந்த ரூமுக்கு ஷிப் பண்ண சொல்லி நாங்கள் தான் சொன்னோம், அதனால் நீங்கள் இங்கேருந்து கத்தனாலும் சரி கதறினாலும் சரி யாருக்கும் தெரிய போறதில்லை என்று கூறிவிட்டு ஆல்பர்ட் தனது கையில் இருக்கும் தடியை கொண்டு உத்திரனை சரமாரியாக அடித்து அவனை ஒரு நாற்காலியின் மீது அமர வைத்து அவன் கை கால்களை நாற்காலியுடன் சேர்த்து கட்டினான். தனது கணவன் அடி வாங்கி அழுது கொண்டிருப்பதை பார்த்த உத்திரன் மனைவியை பார்த்த ஆல்பர்ட்டோ தனது மோகப்பார்வை அவள் உடல் முழுவதும் அலைய விட்டான். அப்பொழுது, டேய் நீ பெரிய தப்பு பண்ணுறீங்கடா, நீங்கள் என்னதான் பணக்கார வீட்டு பசங்களாக இருந்தாலும் எங்களை நீங்கள் இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது உத்திரன் கூற, அதை கேட்ட ஆல்பர்ட்டோ,
டேய், நாங்கள் பணக்கார வீட்டு பசங்க தான்டா, அதனால தான் எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். எங்களை நீங்கள் பப்ளிக்கில் வச்சு இன்சல்ட் பண்ணியிருக்க கூடாது. இப்போது உன் முன்னாடியே உன்னுடைய மனைவியை நான் கதற என்ன பண்ணணுங்கிறத நீயே பார்த்துக்கடா என்று கூறிவிட்டு அருகில் மூலையில் அமர்ந்து கொண்டிருந்த உத்திரன் மனைவியை இழுத்து அருகில் உள்ள கட்டையில் தள்ளினான் ஆல்பர்ட். டேய், விட்டுருங்கடா, நீங்கள் இப்படி பெரிய தப்பு பண்ணுறீங்க, இந்த தப்புக்கான விலையை நீங்கள் கொடுத்து தாண்டா ஆகணும் என்று உத்திரன் கூற, ஏய் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சேகர் கூறிவிட்டு, ஆமாம் நீ என்னவோ ஆஃபீஸர்னு சொன்னல, என்ன ஆஃபீஸர் நீ? சரி, எதுவாக இருந்தாலும் இருந்துக்கிட்டோம், நீ கண்ணை மூடவே கூடாது. உன் மனைவிக்கு நடக்கிற கொடூரத்தை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை பார்க்க நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கங்கிறத உனக்கு புரியணும். சேகர் உத்திரன் அருகில் வந்து நின்றான். அப்போது ஆல்பர்ட் உத்திரனுடைய மனைவியை கட்டிலில் தள்ளி அவர்களுடைய மேலடியை கலைந்து எறிந்தான். பின்பு தன் நாடியை கலைந்து விட்டு அவள் மீது பாய்ந்தான். உடனே அவன் தனது இச்சைகளை தீர்த்து கொண்டு எழுந்தபோது, அண்ணா இவன் ரொம்ப நல்லா இருக்கா, என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா என்று தனது அண்ணனை பார்த்து கேட்க, சரி இவன் கண்ணை மூடாமல் தான் இருக்கான், தன்னுடைய மனைவிக்கு ஏற்படும் கொடூரத்தை இவன் இன்னும் நல்லா பார்க்கணும், இவன் கண்ணில் இரத்த கண்ணீர் வரணும், அதுக்கு இவன் கண்ணை மூடாமல் பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு சேகரும் தன் இச்சைகளை தீர்த்து கொள்ள உத்திரன் மனைவின் அருகே சென்றான். அதை பார்த்த உத்திரன், ஐயோ என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய கொடுமை, நாங்கள் என்ன பெரிய தப்பு பண்ணோம், இவனுங்க என்கிட்ட இன்டிசென்ட்டாக நடந்துக்கிட்டானுங்க, அதுக்கு நாங்கள் தட்டி கேட்டோம், அது ஒரு தப்பா, கடவுளே எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை என்று கூறிக்கொண்டு தனது கண்களில் கண்ணீர் வழியே அங்கு நடக்கும் கோர சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் உத்திரன் மனைவியோ இவர்கள் செய்யும் கொடுமை தாராமல் உத்திரன் மனைவி மயக்கிறதுக்கு செல்ல அதை பார்த்த ஆல்பர்ட்டோ, ஆனால் அவன் மயங்கிட்டா போல, நம்ம இங்கே வச்சு இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம இவங்களை நம்மளுடைய பங்களாவுக்கு கூட்டிட்டு போவோம் என்று கூறிவிட்டு உத்திரன் மனைவியை தனது கையில் தூக்கினான். பின்பு உத்திரனை பார்த்து, ஏய் உன்னுடைய கொடுமை முடியலடா, இன்னும் உன்னை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி நாங்கள் சாவடிக்க போகிறோம் என்று கூறிவிட்டு ஒரு ஃபோனை எடுத்து அந்த வயதான முதியவருக்கு அழைத்தான். மறுமுனையில் அந்த முதியவர், தம்பி சொல்லுங்க தம்பி என்று கேட்க, இந்த ஹோட்டலுக்கு வாங்க, இங்கே ஒருத்தவன் இருப்பான், அவனை கட்டி தூக்கிட்டு நம்மளுடைய பங்களாவுக்கு வந்துருங்க, நாங்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் என்று கூறிவிட்டு சேகர் அங்கிருந்து செல்ல அதை பார்த்த ஆல்பர்ட்டோ, அண்ணே இவளுக்கு போதை மருந்தை கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத அவளுக்கே தெரியாது என்று கூறிவிட்டு, இவன் நம்ம மேலே கையை வச்சான்ல, இவனை துடிக்க நம்ம கொல்லணும் என்று கூறிவிட்டு உத்திரனை சேரில் கட்டி வைக்கப்பட்டுள்ள உத்திரனை எட்டி முதுகில் ஒரு மிதித்தான் ஆல்பர்ட். சேர் தள்ளி உத்திரன் கீழே விழ இங்கு நடக்கும் கோர சம்பவங்களை யாரும் அறியாமல் அந்தந்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். உத்திரனோ, கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ கொடுமை பண்ணுற, இதுக்கு எங்களை நீங்கள் பேசாமல் சாகடிச்சிட்டு இருக்கலாம்ல, இப்படிப்பட்ட 2 அரக்கன்கிட்ட எங்களை மாட்டி விட்டுட்டீங்களே, நான் உங்களுக்கு என்ன தவறு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி கொடுமை, இது இன்னும் எவ்வளோ தூரம் போக போகுது, என்னால் முடியல, என்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியல, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், என்னை கொன்னுடுங்க என்று உத்திரன் தன் மனதில் நினைத்து கொண்டே இருக்கும்பொழுது ஆல்பர்ட் உத்திரனுடைய மனைவியை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்றான். உத்திரன் கூறிக்கொண்டிருக்கும் போது அதை கேட்ட ஜேடியோ, சரி உத்ரா, நீ உனக்கு நடந்தது ஒரு கோரமான சம்பவம் தான், அதுக்கான பழிவாங்க படலத்தை நீ எடுத்துட்ட, எனக்கு புரியுது, ஆனால் நீ ஏன் இந்த பெரியவரை கொன்ன என்று கேட்க அதற்கு உத்திரனோ, சார் முழுசாக கேட்காம நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க சார், ஓ இன்னும் வேற இருக்கா, சரி சொல்லு என்று கூறிவிட்டு ஜேடி மீண்டும் கேட்க துணினான். அவங்க எங்களை கூட்டிகிட்டு போய் பங்களாவில் வச்சு 2 நாள் தொடர்ந்து சித்திரவதை பண்ணாங்க, என்னால் முடியலை, இந்த உலகத்தில் ஏண்டா பிறந்தோன்ற நிலைமைக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தானுங்க, அவனுங்க கிட்ட பணம் இருக்குதான், அந்த பணத்தை வச்சு நிறைய நல்லது காரியம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவனுங்க கேடு கட்டத்தன மாதிரி இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இது என்னை ரொம்ப மனதளவில் பாதிச்சுது, என்னால் முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணையும் நான் மூடிட்டேன், என் மனைவி என் முன்னாடி அணுவாக சித்திரவதைப்பட்டு செத்தே போயிட்டா, அதுக்கப்புறம் இந்த பெரியவர் தான் எங்கள் 2 பேரையும் தூக்கிட்டு போனார், நான் கண்ணை முடியிருந்தேன்
இருந்தனால அவர் என்னை இறந்துட்டான்னு நினச்சி எங்கள் 2 பேரும் தூக்கிட்டு போனார். 2 பேருக்கு பள்ளம் தோண்டி புதைக்கிறதா இவனுங்க வந்து சொல்லியிருந்தானுங்க. என்னுடைய மனைவியை ஒரு பள்ளத்தில் போட்டுட்டு அந்த பெரியவர் என்னை தூக்கும் போது தான் எனக்கு வந்து நாடி துடிப்பு இருந்ததை அவர் கவனிச்சார். அதனால் என்னை மட்டும் ஒரு புதருக்கு பின்னாடி மறைச்சிட்டு உள்ளே வந்து அவர் மண்ணை தள்ளிட்டார். அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்த 2 பேரும், ஏய் கிழவா, இவனுக்கு செத்துட்டானா என்று கேட்க, தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் இறந்துட்டாங்க. 2 பேரையும் நான் இந்த இதில் தான் புதைச்சி வச்சுருக்கேன். ஆனால் தம்பி, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாமல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பெரிய தப்பு தம்பி. இந்த ஏரியாவுக்கு வர அனிமன் ஜோடி எல்லாரையும் நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய இஷ்யூ ஆகும் தம்பி, பார்த்துக்குங்க என்று அந்த முதியவர் கூற, அதற்கு, ஏய் கிழவா, எனக்கு எல்லாமே வந்து தெரியும், எங்களுக்கு நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இந்த கேஸை வந்து நாங்கள் ஏற்கனவே போலீஸ்கிட்ட சொல்லி மூடி மறைச்சிட்டோம். இங்கே வந்த உத்திரனும் அவனுடைய மனைவியும் ஒரு காட்டு பகுதியில் போய் காணாமல் போனதாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் 2 நாளைக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி நான் பண்ணிட்டேன். அதனால் நீ பெருசாக எதுவும் கவலைப்பட தேவையில்லை என்று சேகர் கூறினான். அதை கேட்ட அந்த முதியவரோ, தம்பி, சரிங்க தம்பி, நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு நானும் இங்கிருந்து போகிறேன் என்று அந்த முதியவர் கூற, அதை கேட்ட ஆல்பர்ட்டோ, அடாடடா, என்ன ஃபிகர்னா அவ, நல்லா கம்பெனி கொடுத்தா, என்ன பண்ணுறது, பாய்ஸில் போகணுன்னு அவள் தலையெழுத்தில் எழுதியிருக்கு போல என்று ஆல்பர்ட் கூற, ஏய், இவ இல்லைன்னா இன்னொருத்தி வரப்போகிறா, நீ எதுக்குடா வருத்தப்படுற என்று சேகர் கூறிவிட்டு இருவரும் பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றனர். புதருக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்ட உத்திரன் உடம்பை தூக்கி கொண்டு அந்த முதியவர் அவருடைய அறைக்கு சென்றார். அந்த முதியவர் உத்திரனின் காயத்திற்கு சிறிது மருந்தளித்தார். அதன் பிறகு உத்திரனோ உடல்நிலை தேறி வந்தான். உத்திரனுடைய காயங்கள் சரியாகும் வரை அந்த முதியவர் காத்து கொண்டிருந்தார். உத்திரனோ 2 நாட்களுக்கு பின்பு தான் கண் விழித்தான். கண் விழித்தவுடன் தன் மனைவியின் நிலையை கேட்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். மேலும் தன் மனைவியை புதைத்துள்ள இடத்துக்கும் சென்று அவளுக்கு அஞ்சலி செலுத்தினான். அப்பொழுது, இந்த 2 பேரும் சரி, இந்த பணக்கார பசங்களையும் சரி, நான் அவ்வளோ சீக்கிரத்தில் உயிரோடு விட மாட்டேன். இந்த நாள் நீ குறிச்சு வச்சுக்கோ. என்னைக்கு செத்தியோ இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அவனுங்களுடைய உடலை இதே இடத்துல நான் புதைக்கிறேன். அப்படி புதைக்கலன்னா உன்னுடைய கணவனா நான் இருக்க தகுதி இல்லாதவன். என்னை எந்த அளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணி சாகிற நிலைக்கு கொண்டுட்டு போனானுங்களோ அவனுங்களை நான் உயிரோடு விட மாட்டேன் என்று கூறி உத்திரன் சபதம் எடுத்தான். உத்திரன் அடுத்து செய்ய போகுது என்ன? ஜேடி மேலும் என்ன விஷயத்தை கண்டுபிடித்தான்? இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். ஜேடி த டிடெக்டிவ். நான் உங்கள் ஆர்ஆர் கிங்ஸ் துரை. ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் நம்பர் 9. அம்பலத்தானுடைய கொலை வழக்கை விசாரித்து கொண்டிருந்த ஜேடி குற்றவாளியான உத்திரனை விசாரித்து தொடங்கினான். அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அனைத்து சோகங்களான விஷயத்தையும் தெரிந்து கொண்டான். மேலும் அந்த முதியவர் தனக்கு செய்த உதவிகளையும் பற்றி உத்திரன் கூறினான். அப்படி இருக்கையில், ஏன் அந்த முதியவரை கொன்றாய் என்ற ஜேடி கேட்ட கேள்விக்கு அதற்கு உத்திரனோ, சார், முழுசா தெரியாமல் நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க சார் என்று கூறிவிட்டு மேலும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். ஃப்ளாஷ்பேக். உத்திரன், ஐயா, நீங்கள் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. ஏன் என்னுடைய உயிரையே வந்து காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் என்னை சரியாக கவனிக்காமல் விட்டுருந்தா என்னையும் நீங்கள் அந்த பள்ளத்தில் போட்டு புதைச்சி உங்களுடைய கையாலே என்னை கொன்னிருப்பீங்க இல்லையா என்று உத்திரன் கேட்க, அதற்கு அந்த முதியவரோ, தம்பி, இல்லை தம்பி, இங்கே வர ஜோடிகளை எத்தனையோ பேரை இவனுங்க இப்படித்தான் சித்திரவதை பண்ணி சாவடிப்பானுங்க. இவனுடைய ஆசைக்கு இணங்குற ஜோடிகளை மட்டும் அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டு இது நடக்காத மாதிரி அவனுங்க மறைச்சிடுவானுங்க. ஆனால் இவங்க ஆசைக்கு இணங்காத ஜோடிகளை இவனுங்க சித்திரவதை பண்ணி சாகடிப்பதை எத்தனையோ முறை பார்த்து நான் மிகவும் மன வருத்தத்துக்கு போயிருக்கேன். ஏன்டா இவனுங்கிட்ட வேலை செய்கிறோங்கிற விரக்திக்கும் வந்து நான் போயிருக்கேன். என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் இந்த குடும்பத்துக்கு வந்த அடிமை. எப்படியா இருந்தாலும் என் உயிர் போகிற வரலும்
இவனுங்க சொல்கிறத நான் கேட்டுத்தான் ஆகணும் என்று அந்த முதியவர் கூறினார். உடனே உத்திரன், ஐயா, நீங்கள் இந்த விஷயத்தை ஏன் உங்களுடைய முதலாளி கிட்ட சொல்லி இதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடாது என்று கேட்க, அதற்கு அந்த முதியவரோ, இல்லை தம்பி, நானும் நிறைய முறை என்னுடைய முதலாளிக்கு ஒரு ஜாடமாடியாகவே நிறைய விஷயத்தைய சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் இதை பற்றி எதுவும் கவலைப்பட்டதாகவே எனக்கு தெரியல. சரிங்க தம்பி, என்னுடைய முதலாளிக்கு நான் போய் மாத்திரை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் இங்கே படுத்து தூங்குங்க. நான் வரும்பொழுது நம்ம 2 பேருக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு வரேன் என்று கூறிவிட்டு அந்த முதியவர் அங்கிருந்து சென்றார். சிறிது நேரம் உத்திரன் தன்னுடைய மனைவிக்கு நடந்த கோர சம்பவத்தை நினைத்து பார்த்துவிட்டு, என்னுடைய மனைவி நீங்கள் எப்படி துடிக்க துடிக்க செய்து கொலை செய்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய 2 பேரையும் நான் துடிக்க துடிக்க கொலை பண்ணுறேன்டா. இது என்னுடைய உயிர் மேலே எடுத்த சபதண்டா என்று கூறிவிட்டு உத்திரன் அந்த அறையில் ஒரு மூலையில் சென்று நின்று வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினார். மறுமுனையில் அந்த முதியவரோ தன்னுடைய முதலாளிக்காக மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு அவருடைய ரூம்பிற்கு சென்றார். அப்பொழுது அம்பலத்தான் ஒரு டிவியில் 2 வாலிபர்களோ ஒரு பெண்ணை செய்யும் சித்திரவதையை பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தார். அந்த டிவியில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்த அந்த முதியவரோ பெரும் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அந்த திரையில் ஓடிக்கொண்டிருப்பது அம்பலத்தானுடைய 2 மகன்களும் செய்த காம வேலைகள்தான். அவற்றை அம்பலத்தான் நேரடியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, இத்தனை நாளாக இந்த விஷயம் நம்மளுடைய முதலாளிக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேனே, நான் தான் பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். இப்போ என்னடானா இவர் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் லைவில் பார்த்துட்ருக்காரா? இங்கே நடக்கிற கொலைகளுக்கும் எல்லாத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்கா? இவனையா நம்ம நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இவர்கிட்டயா நம்ம இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவர் தலைமையில் தான் இவ்வளோ நடக்குது போலியே என்று அந்த முதியவர் தன் மனதில் நினைத்து கொண்டு பிறகு வெளியே வந்து கதவை தட்டிவிட்டு உள்ளே செல்வது போல கதவை தட்டினார். பின்பு டிவி அதே நேரத்தில் அணைக்கி வைக்கப்பட்டு, ஓ வாடா, எனக்கு தேவையான மாத்திரை எடுத்துகிட்டு வந்துட்டப்போல, சரி நீ சீக்கிரம் கொடுத்துட்டு போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை பார்க்கணும் என்று கூறினான் அம்பலத்தான். அதற்கு அந்த முதியவரோ, உனக்கு என்ன முக்கியமான வேலைங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்னை இத்தனை நாள் ஐயான்னு பாசமாக கூப்பிட்டேனடா, ஆனால் நீயும் இப்படி பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயாச்சுன்னா இங்கே நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்ப நினச்சினே, ஆனால் அதுக்கான முக்கிய புள்ளியே நீதான் போல என்று தன் மனதில் நினைத்து கொண்டு அவர் கொண்டு வந்த மாத்திரைகளை கொடுத்து, ஐயா நீங்கள் சீக்கிரமாக தூங்குங்க, ஏன்னா மாத்திரை போட்டிருக்கீங்க, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டு வேதனையான முகத்துடன் வெளியே வந்தார் அந்த முதியவர். பிறகு தனக்கும் உத்திரனுக்கும் தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு சோகமாக தனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டின் உள்ளே ஒரு பால்கனியில் நின்று உத்திரன் தனக்கு பின் இருக்கும் தோட்டத்தை ரசித்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவன் முகத்தில் இருக்கும் சோகத்தையும் அவர் கவனிக்க தவறவில்லை. தனது சோகம் வாடிய முகத்தை சற்று பொலிவுடன் வைத்துக்கொண்டு, உத்திரன் வாப்பா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், 2 பேரும் சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு உத்திரனை அழைத்தார். அவர் கூப்பிடும்போது அவர் குரலில் இருக்கும் மாற்றத்தை உத்திரன் கவனிக்க தவறவில்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு இருவரும் உணவருந்துவிட்டு, ஐயா நீங்கள் போகிறப்போ நல்லா தான் போனீங்க, ஆனால் வரும்போது ஏன் உங்களுக்கு குரலில் சில மாற்றம் தெரியுது, உங்களுடைய முகமும் சரியில்லையே என்று கேட்க, உடனே அந்த முதியவரோ ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டார். ஐயோ தம்பி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் தம்பி. இங்கே நடக்கிறது எதுவும் என் முதலாளிக்கு தெரியலன்னு தானே நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இங்கே நடக்கிற எல்லா தப்புக்கும் என்னுடைய முதலாளி தான் முக்கிய புள்ளி தம்பி என்று கூற, அதை கேட்டவுடன் உத்திரன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். ஐயா என்ன சொல்கிறீங்க, இங்கே என்ன நடக்குது என்று கேட்க, அதற்கு அந்த முதியவரோ, தம்பி
நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் தம்பி, பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதுக்கான முக்கிய புள்ளியே அந்த அம்பலத்தான் தான். அவன் அந்த பங்களாவில் என்ன நடந்தாலும் அவன் வீட்டில் இருந்தே பார்க்குற மாதிரி ஒரு டிவி செட் பண்ணியிருக்கான். இப்போ கூட அங்கே ஏதோ ஒரு ஜோடியை அவனுங்க சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை இந்த ஆள் இங்கே உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. அப்போனா இது இவனுங்களையே ஏதோ விளையாட்டு போல மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க தம்பி. உனக்கு நடந்த கொடூர மாதிரி இப்போவும் அந்த பங்களாவில் ஏதோ ஒரு கொடூரம் நடந்துட்டுருக்கு தம்பி. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்று கூறினார் அந்த முதியவர். அதை கேட்ட உத்திரனும், என்ன சொல்கிறீங்க ஐயா, அந்த பங்களாவில் இன்னொரு கொடுமை நடந்துட்டுருக்கா? இப்போ நான் உடனே போகிறேன், அங்கே போய் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க என்று கூறும்போது அவரை தடுத்து நிறுத்திய அந்த முதியவரோ, தம்பி உன்னால் என்ன பண்ண முடியும்? நீயே இப்போதான் ஏதோ உயிர் பிழைச்சி நடமாடுற நிலைமையில் இருக்க. இந்த நேரத்துக்கு போனால் அவங்க உன்னை ஈஸியாக கொண்டுடுவானுங்க. அது மட்டும் இல்லை, நீ உயிரோடு இருக்கிறத பார்த்தா உன்னை நான் தான் காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு என்னையும் அவனுங்க கொண்டுடுவானுங்க. எனக்கு என்ன தம்பி, இன்னும் ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ தான் நான் உயிரோடு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் இறந்துடுவேன். அதுக்கப்புறம் உன்னை யார் பார்த்துக்க போகிறாங்க? அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது என்று அந்த முதியவர் கூற, ஐயா என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆமாம் தம்பி, எனக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை, அதனால் நான் சீக்கிரமாக இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சீக்கிரமாக இறந்துடுவேன் தம்பி. சரி, இவ்வளோ நாளாக நான் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னை காப்பாற்றினது தான் நான் மிகப்பெரிய நன்மை பண்ணியிருக்கேன் போல். இந்த நன்மை இன்னும் நீளட்டும், அந்த கொடுமை இத்தோடு முடியட்டும். தம்பி, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அதற்கு உத்திரனும், சொல்லுங்கய்யா, என்ன உதவி? நான் அவனுங்களை பழி வாங்கணும். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த எஸ்டேட்டில் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இங்கே வா தம்பி என்று கூறிவிட்டு ஒரு அறைக்கு உள்ளே அழைத்து சென்றார். அங்கே அந்த முதியவர் பயன்படுத்திய சில தற்காப்பு பொருட்கள் உள்ளே இருந்தது. அவை அனைத்தையும் எடுத்து கொடுத்த அந்த முதியவர், தம்பி இதை வச்சுக்கோ, இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ அந்த பங்களாவுக்கு போ, அங்கே இருக்கவனுங்களை உன்னால் என்ன பண்ண முடியும்னு பாரு. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இதில் கத்தி குத்தம் சரி, அப்படி இல்லைன்னா யாராச்சும் தடி வச்சு அடித்தாலும் சரி, இதில் அவ்வளோ வலி தாங்கக்கூடியது, உனக்கு எதுவும் நடக்காது. என்னால் முடிஞ்சது இது மட்டும்தான்ப்பா என்று கூறிவிட்டு சில பொருட்களை உத்திரனிடம் கொடுத்தார் அவர். உத்திரனும் அந்த பொருட்களை வாங்கி அந்த ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கொண்டு விரைவாக அந்த பங்களாவின் உள்ளே சென்றான். அந்த பங்களாவில் நிறைய கதவுகள் இருந்தாலும் அவர்களுடைய ரூமுக்கு செல்லும் கதவும் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். ஏனென்றால் அந்த பங்களாவுக்குள் யாரும் வரப்போவதில்லை என்று தெரிந்ததால் அவர்கள் அந்த அறையின் கதவுகளை சரியாக மூடுவதில்லை. உத்திரனும் அந்த அறையில் வேகமாக சென்று வாசலில் நின்றான். தனது உடல் முழுவதையும் ஒரு முறை பார்த்து கொண்டான். கருப்பு நிற ஜாக்கெட்டும் கருப்பு நிற துணிகளையும் அணிந்து கொண்டு தன் முகத்தில் முகமூடியை மாட்டிக்கொண்டு உத்திரன் வெளியே நின்று உள்ளே எட்டி பார்த்தான். ஆல்பர்ட் முதலில் தனது இச்சைகளை தீர்த்து கொண்டு அடுத்தபடியாக சேகர் செல்லும் நிலையில் இவர்கள் இருவரும் மாறும் பொழுது சடார் என்று அந்த இடத்தில் உத்திரன் முன்பே நின்று உத்திரன் முதலில் சேகர் கையில் இருக்கும் துப்பாக்கியை தட்டிவிட்டான். பிறகு அவர்களிடம் இருக்கும் கட்டையை பயன்படுத்தி அவர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கத் தொடங்கினான். அதே சமயத்தில் அவர்களுக்கு எங்கு அடித்தால் வலிக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்களை சரமாரியாக அடித்து நொறுக்கினான். மீண்டும் அங்கே கட்டியிருந்த அந்த வாலிபன் கயிற்றை அவுத்துவிட்டு, சீக்கிரம் உன்னையும் மனைவி இங்கிருந்து ஓடிப்பிடுங்க என்று கூறினான் உத்தரன். அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்த அவனோ தன் மனைவியின் ஆடைகளை சரியாக அணிவித்து அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வேகமாக ஓடினான். தே பசங்களா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் இங்கே வர ஜோடிகளை நீங்கள் வலுக்கட்டாயமாக கூட்டு உங்களுடைய ஆசையை தீர்த்துக்க பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசையே வரக்கூடாதா என்று கூறிவிட்டு அவர்களுடைய அடி வயிற்றிலே ஓங்கி கட்டையை கொண்டு அடித்து நொறுக்கினான் உத்திரன். சிறிது நேரத்தில், நான் இது போல் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் இவனுங்களை தேடி அவனுடைய ஆட்கள் வந்துடுவானுங்க. அது மட்டும் இல்லை, அந்த அம்பலத்தான் இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாமே அவனுடைய டிவியில் லைவ் ஷோவாக பார்த்துட்ருப்பான். அதனால் இவனுங்களை இந்த இடத்துல அடித்தது போதும், இவனுங்களுக்கு இதுக்கப்புறம் பிள்ளையே பிறக்கக்கூடாது என்று நான் அடித்தது போதும், இங்கிருந்து போகலாம் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு உத்திரன் அவர்களை அடித்து
கட்டில் மீது தள்ளிவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடத் தொடங்கினான். உத்திரன் அடுத்து செய்யப்போவது என்ன? அந்த முதியவருக்கு என்ன ஏற்பட்டது? அம்பலத்தான் அடித்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வானா? மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். ஜேடி த டிடெக்டிவ். நான் உங்கள் ஆர் கிங்ஸ் துரை. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் நம்பர் 10. இந்த பூமி உருவான போதிலிருந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த பணத்தை. அதனால் ஏற்படும் நல்ல விளைவுகளை தவிர்த்து அதனால் மோசமான விளைவுகளும் ஏற்படுது. அதை பற்றின கதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அம்பலத்தானுடைய 2 மகன்களையும் உத்திரன் அடித்து போட்டுவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றான். அதை பார்த்த அம்பலத்தானோ தன்னுடைய அடியாட்களை அழைத்து கொண்டு பங்களாவுக்கு உள்ளே நுழைந்தார். அப்பொழுது அவர்களுடைய அடி வயிற்றில் அடி பலமாக பட்டிருப்பதை பார்த்து உடனடியாக அவர்கள் இருவரையும் மருத்துவமனையில் அனுமதி செய்தார். இந்த விஷயம் வெளிவராதபடி இவர் மேலும் ஜாக்கிரதையாக நின்று பார்த்து கொண்டார். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை அந்த பெரியவர் கண்டு சந்தோஷம் அடைந்தார். பிறகு தன் வீட்டிற்கு சென்று உத்திரனை பார்த்து, ஏய் உத்திரா, நீ மிகப்பெரிய காரியம் பண்ணியிருக்க. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் உடலுறவே கொல்ல முடியாதான். ஏன்னா அந்த உறுப்பு பார்த்தீங்கன்னா செயலிழந்துடுச்சான். அதனால் அவனுங்க வாழ்நாள் முழுசும் இதுக்கப்புறம் உடலுறவே கொல்ல முடியாது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இங்கே உயிரிழந்த அனைத்து ஜோடிகளுக்கும் இது சமர்ப்பணமாக இருக்கட்டும். உன்னை வித்த தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவனுங்களை போயிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு வந்திருக்க. நானே உனக்கு பர்சனலாக உனக்கு தேவையான எல்லா மார்ஷல் ஆர்ட் திறமைகளையும் கற்றுக் கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு அந்த முதியவர் உத்திரனுக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பித்தார். பயிற்சியின் போது அந்த முதியவரோ சிறிது சிறிதாக இரத்த துளிகளை சிந்துவதை பார்த்த உத்திரன், ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா என்று கேட்க, அதற்கு அந்த முதியவரோ, என்ன தம்பி பண்றது, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன்னு. என்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு போல. சரி, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதை வச்சு உன்னுடைய பழியை தீர்த்துக்க பாரு என்று கூறிவிட்டு அந்த முதியவர் அனைத்து வித்தைகளையும் உத்திரனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். உத்திரனோ அந்த விஷயங்களை மிகவும் ஆர்வமாக கற்றுக்கொண்டு தனது மனைவியை கொன்றவர்களை பழிவாங்க தயார் நிலையில் இருந்தான். ஆனால் தம்பி, நீ இவனுங்களை இப்படி பண்ணிட்டியே, அவனுங்க உன்னை தேடி வரமாட்டானுங்களா? ஆனா தம்பி, அவனுங்களை நீ இப்படியே விட போறியா என்று அந்த முதியவர் கேட்க, அதற்கு இல்லை ஐயா, நான் இருக்கிற கோபத்துக்கு என் மனைவி மேலே அன்னைக்கே நான் சபதம் பண்ணேன். அவனுங்க உயிரை எடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று அந்த முதியவருடன் உத்திரன் கூறும்போது, சரி தம்பி, நீ என்ன பண்ணணுமோ, நான் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன வழி இருக்குது, எப்படி எப்படி போகலாங்கிற டீட்டெயிலாம் உனக்கு நான் சொல்லித்தரேன் என்று கூறிவிட்டு கோடிக்கொண்டு இருக்கும் போதே அந்த முதியவர் பொத்தென்று தரையில் விழுந்தார். உடனடியாக அவர் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு சென்றது. தம்பி, இதுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே நிறைய பேரை பள்ளம் தோண்டி இந்த இடத்துல புதைச்சிருக்கேன். என்னையும் நீ அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிரு. ஏன்னா எனக்கு யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் இருந்த விஷயத்த இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாச்சும் நான் தெரியப்படுத்து தம்பி என்று கூறிக்கொண்டே அப்படியே அவர் உயிர் திறந்தார். பிறகு உத்திரன் அவரையே பார்த்தபடி கண்ணீர் துளிகளை சிந்திவிட்டு அந்த முதியவர் கூறியபடி மற்றவருக்கு சொல்லலாம் என்று செல்லும் பொழுது அவனுக்கு ஒரு சிறிய திட்டம் தோன்றியது. அதைப்படி அந்த முதியவருக்கு தேவையான இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு அவனுக்கு தெரிந்த சில நண்பர்களிடம் பேசி தன் நிலையை விளக்கமாக கூறிவிட்டு அந்த முதியவரை போன்ற ஒரு முகமுடியை தயார் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான். பிறகு அந்த முகமுடி சிறிது நாட்களுக்கு பிறகு வந்து சேர்ந்தது. அந்த முகமுடியை பயன்படுத்தி அந்த முதியவர் போல் அவன் வேடமிட்டு அந்த வீட்டுக்கு நுழைந்தான். இதை கேட்டு டிஐஜி விஜயகுமார் உடனே, ஓ, கங்கா சந்திரமுகியா போல நின்னா சந்திரமுகியா மாறனா? ஓ, அதைத்தான் நீ சொல்ல வரியா? சார்,
இப்போ எதுக்கு இந்த காமெடின்னு கேட்க, அதற்கு இல்லைப்பா, கதை லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, இப்படி என்ன சொன்னால் யாராச்சும் இன்னும் சீரியஸாக கேட்பாங்கள சார். பிடிக்கிறவங்க கதையை கேட்பாங்க சார், நம்ம வந்து இப்படி காமெடி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உடனே ஜேடி, சரி சரி, நீ பிளான் போட்ட மாதிரி அவங்க எல்லாரையும் கொன்னுட்ட, சரி அடுத்து உன்னுடைய மூவ் என்ன என்று ஜேடி கேட்க, அதற்கு உத்திரனும் ஜேடி, சார் என்ன சொல்கிறீங்க, நான் தப்பு பண்ணேன், எனக்கானது அடுத்தது என்ன, தண்டனை தானே, நான் ஜெயிலுக்கு போக தயாராக தான் இருக்கேன் என்று உத்திரன் கூற, அதை கேட்ட ஜேடியோ, நீ ஜெயிலுக்கு போகலாம், ஆனால் ஜெயிலில் வந்து யாரை நான் அரெஸ்ட் பண்ணி போடுவேன், கொலை செஞ்ச அந்த முதியவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணுமா, இல்லை யாருன்னு தெரியாத உன்னை அரெஸ்ட் பண்ணி அந்த ஜெயிலில் போடணுமா என்று கேட்க, அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே ஜேடி தான் பேச ஆரம்பித்தான். நான் வந்த போதே இங்கே என்ன சம்பவம் நடந்திருக்குங்கிறத சற்று யோகித்தேன். அது மட்டும் இல்லை, உன்னுடைய மாஸ்க்கு இது வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது தான். ஆனால் எங்களை போல் டிடெக்டிவ்க்கு இந்த மாஸ்க்கை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நான் வந்த முதல் நாளே உன்னுடைய மாஸ்க்கை வந்து நல்லா பார்த்தேன். அது மட்டும் இல்லை, உன்னை நான் சுற்றி வரும்போது சில விஷயத்தை நோட் பண்ணேன். அதுதான் நீ தான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த கொலைகளெல்லாம் செஞ்சுங்கிறத வந்து நல்லா வந்து நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பெஷல் டீமை வந்து பயன்படுத்தி இந்த இடத்த வந்து நல்லா ரிசர்ச் பண்ண சொன்னேன். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்க வந்து பார்த்தேன். அதனால் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருப்பதும் இவனுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததையும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே அம்பலத்தான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கிற டீட்டெயிலும் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாஸ்க் பண்ண தெரிஞ்ச எனக்கு அவருடைய கைரேகை வச்ச மாதிரி ஒரு ரேகையை உருவாக்க எனக்கு தெரியாதா? சரி சரி, இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்கு தான், இதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. சரி, இப்போ உன்னுடைய அடுத்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். சார், நான் தான் ஏற்கனவே சொன்னேன் சார், நான் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கேன். நீ இப்போ ஜெயிலுக்கு போகிறது இல்லை. உனக்கு நேர்ந்த கொடூரத்துக்கு நீ வந்து பழிக்கு பழி வாங்கிட்ட. நீ வந்து குற்றம் செய்யலை, அந்த முதியவர் தான் குற்றம் செஞ்சுருக்காரு. இன்னமும் இங்கே இருக்க நிறைய பேருக்கு அந்த முதியவர் இருந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த முதியவர் தான் இவங்களை கொன்னுட்டு இங்கிறது காணாமல் போயிட்டாருன்னு நாங்கள் கேஸை முடிச்சிடுறோம். உனக்கான நீதியும் வந்து நான் வாங்கி தரேன் என்று கூறிவிட்டு டிஐஜி விஜயகுமாரை ஜேடி பார்த்தான். உடனே அவரும் ஜேடி என்று இழுக்க, சார் இவங்க குற்றம் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது, தெரிஞ்சதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களா? நான் கேஸ் எடுக்கும் போது முதல்ல சொன்னேன், என்னுடைய வழியில் யாரும் குறுக்கிடக்கூடாது, நான் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், குற்றம் இல்லாதவங்களையும் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த கேஸை வந்து நான் முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ அந்த குற்றவாளி அந்த பெரியவர் தான், அவர் வந்து எங்கேயோ தலைமறைவாயிட்டார். நம்ம இவரை விசாரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் வெளியே இருக்கவங்களுக்காக நம்ம என்ன பதில் சொல்கிறது என்று கேட்க, அதற்கு உடனே ஜேடியோ தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு புகை குண்டை வெளியே எறிந்தான். சட்டென்று அந்த ரூம் முழுவதும் புகை பறந்தது. வெளியே சில புகைகள் செல்வதை பார்த்து அங்கிருப்பவர்கள் உடனே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்த போது அந்த இடத்தில் அந்த முதியவர் இல்லை. அதற்கு பதிலாக அந்த இடத்தில் உத்திரன் அமர்ந்திருப்பதை பார்த்து, சார் யார் சார் இவர் என்று கேட்க, ஓ இவரா, இவர் வந்து எங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான். ஆமாம், அந்த பெரியவர் இங்கே தானே நாங்கள் வச்சுருந்தோம் என்று ஜேடி கேட்க, அதற்கு சார் என்ன சொல்கிறீங்க, இங்கேருந்து புகை வரத்தை பார்த்துட்டு தான் நாங்களே வேகமாக ஓடி வந்தோம், அப்போது அந்த முதியவர் எங்கே என்று கேட்க, அடச்சே, எங்கள் கண்ணிலே மண்ணு தூவிட்டு அந்த பெருசு தப்பிச்சிச்சா? ஓ வயசானவர் தான் ஏன் சொன்னீங்க, என்னையா அவன் இப்படியும் போல் ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்கான், அவன் தான் அம்பலத்தானியும் அவனுடைய மகன்களையும் கொன்னது. சரி சரி, சீக்கிரம் போய் சீக்கிரம் வெளியே இருக்க போலீஸ் எல்லாரும் கூப்பிடுங்க, அவங்க வந்து போயிட்டு அவர் கண்டுபிடிக்க சொல்லுங்கள் என்று டிஐஜி விஜயகுமார் உத்தரவிட, உடனே அங்கே இருக்கும் சில காவலர்கள் வேகமாக ஓடி சென்று, அந்த பெரியவர் தப்பிச்சு போயிட்டாரையா, அவரை போய் சீக்கிரம் பிடுங்கய்யா என்று உத்தரவு மேல் உத்தரவு விட்டனர். சிறிது நேரத்தில் உத்திரனோ, சரி சார், நான் இப்போது என்ன பண்ணுறது, எனக்கு இருந்த ஒரே ஒரு கோல் என்னுடைய மனைவியை கொலை பண்ணவனுங்களை பழி வாங்கிறது, அந்த பழியை நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதற்கு ஜேடியோ சிறு புன்னகையுடன், நீ இதுக்கப்புறம் ஃப்ரீ பேர்டு, நீ உன் மனசில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு,
என்று கூறிவிட்டு உடனே, சார் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்னுடைய பேமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் அமுச்சு விட்ருங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் சார். என் ஜேடியும் தனது டீமை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். பிறகு டிஏஜி விஜயகுமார் அங்கிருக்கும் அனைத்து விஷயங்களும் மேலிடத்தில் சொல்லி அந்த முதியவர் தான் கொலை செய்தார் என்பதையும் தெரிவித்து அவர் தப்பிச்சு சென்றதையும் அவர்களிடம் கூறி இந்த கேஸை முடித்து வைத்தார். மறுநாள் காலையில் G5 போலீஸ் ஸ்டேஷன். சார் நம்ம ஏரியாவில் ஒரு கொலை நடந்துச்சு சார், நீங்கள் சீக்கிரமாக அங்கே வாங்க சார் என்று கூறிக்கொண்டே ஒருவன் உள்ளே ஓடி வந்தான். யோ என்னையா சொல்கிற, நம்ம ஏரியாவில் கொலையா, அதுவும் எந்த இடத்துலையா? சார் அந்த 5 பங்களா இருக்க அந்த வீட்டில் தான் சார் கொலை. என்ன, அந்த 5 பங்களா இருக்க வீட்லையா? யோ என்னையா சொல்கிற? புதிதாக வந்திருக்கும் வழக்கு என்ன? அந்த 5 பங்களா வீட்டில் நடைபெற்ற மர்மம் என்ன? இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். ஜேடி த டிடெக்டிவ். நான் உங்கள் ஆர்ஆர் கிங்ஸ் துரை. இந்த ஆடியோ புக் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் காய்ஸ்.